அதிகாலை நேரம். அங்காடிகளை திறக்கும் சத்தம். ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக ஓட்டி செல்வோரின் குரல். வயல் வேலைக்கு செல்லும் பெண்கள். ஒருவருக்கொருவர் பேசி செல்லும் போது சிதறும் சிரிப்பொலி. வீதிகளில் விளையாடும் சிறுவர்களின் பேர் இரைச்சல். பொருட்களை விற்பதற்காக விலை கூவி செல்லும் குரல்கள் என சிவகங்கை நகரம் பரபரப்பில் திளைத்து கொண்டிருந்த நேரம். இந்த வேளையில் சிவகங்கை அரண்மனை காப்போர் விழிகள் விரிந்து விரிந்து மூடின. சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அருகில் வந்த பின்பும் கூட அவருக்கு வணக்கம் செலுத்தாமல் வைத்த கண்ணை வைத்தபடி காவலர்கள் இருந்தனர். அவர்களின் அதிசய பார்வைகளை கண்டு தாண்டவராயன் பிள்ளை தனக்குள்ளே சிரித்து கொண்டார். அரண்மனை காவலர்கள் மட்டுமல்ல, அந்த வழியை கடந்து செல்லும் அனைத்து விழிகளும் வியப்பை வெளியிட மறக்கவில்லை. இத்தனைக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது தாண்டவராயன் பிள்ளையை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள்தான். ஒருவனுக்கு 19 வயது இருக்கும். மற்றவன் அவனை விட 5 வயது இளையவன் என்பதை அவனது தோற்றமே காட்டி கொடுத்தது. கட்டி முடியப்பட்ட கூந்தல், அளவெடுத்து செய்யப்பட்டது போன்ற நாசி, சிவந்த விழிகள், அதன் மேல் அமர்ந்த புருவம், படர்ந்த நெற்றி, வைரம் பாய்ந்த நெஞ்சு, தேக்கு போன்ற தேகம், தடித்த தோள்கள், மொத்தத்தில் அவர்கள் மேனியில் அழகும் கம்பீரமும் போட்டி போட்டு அரங்கேறியிருந்தன. மூத்தவன் சிவப்பு, இளையவன் கருப்பு. மூத்தவன் முகத்தில் முளைக்கத் தொடங்கியது மீசை. இளையவன் முகத்தில் மீசை இன்னும் எட்டி பார்க்கவில்லை. மூத்தவன் உயரம், இளையவன் அவனை விட சிறிது குள்ளம். அந்த இளைஞர்களின் அழகில் வியந்து நின்றவர்களை மறந்துவிட்டு அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரை தொடர்ந்து அந்த இளைஞர்களும் அணிவகுத்தனர். ஆலோசனை கூடம். அங்கே அந்த இளைஞர்களை அமர செய்துவிட்டு அடுத்த அறையை நோக்கி நடந்தார் அமைச்சர். ஆலோசனை கூடத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களின் மீது பெரியவனின் பார்வை. அதிலும் குறிப்பாக ஓர் ஓவியத்தின் மீதே அவனது கவனம் நிலை கொண்டு நின்றது. அதில் இயற்கை காட்சி எழுதப்பட்டிருந்தது. மலர்ந்தும் மலராத ஒரு மலர். அந்த மொட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அவிழ்ந்து விடலாம் என்ற சூழ்நிலை. அந்த மொட்டின் மீது ஒரு வண்டு அமர்ந்து சிறகுகளை விரித்தபடி தேனை பருகி கொண்டிருந்தது. எதர்ச்சையாக பார்க்கும் எவருக்கும் அது எழுதப்பட்டது என்பது தெரியாது. அப்படி ஓர் அழகு அந்த ஓவியத்தில். அந்த உயிர் ஓவியத்தில் மூத்தவன் மனதை பறிகொடுத்து கொண்டிருந்த வேளையில் இளையவனின் பார்வை வேறொரு திசையில். அந்த ஆலோசனை கூடத்தின் சுவர்களில் மாட்டப்பட்டிருக்கும் யானை தந்தங்கள், புலி தோள்கள், அவற்றை பற்றிய விவரங்கள், வனவிலங்குகளை வேட்டையாட மன்னர் கை கொண்ட போர்க்கருவிகள் என இளையவனின் மனது ஒவ்வொன்றின் மீதும் தாவி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் காலடி ஓசை கேட்டது. அவர்கள் எழுந்து நின்றனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, அவரை தொடர்ந்து மன்னர் முத்துவடுகநாதர், அவருக்கு பின்னால் வேலுநாச்சியார், அவருக்கும் பின்னால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என ஒருவர் பின் ஒருவராக ஆலோசனை கூடத்துள் வந்து சேர்ந்தனர். மன்னருக்கும் ராணிக்கும் அந்த இளைஞர்கள் பணிவுடன் வணக்கம் செய்தனர். அனைவருக்கும் அந்த இளைஞர்களை அறிமுகப்படுத்தும் முறையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை பேசத் தொடங்கினார். மன்னர் பெருமகனாரே, அருப்புக்கோட்டை அருகில் நரிக்குடிக்கு பக்கத்தில் இருக்கும் முக்குளம் இவர்கள் பிறந்த ஊர். மொக்கை பழனியப்பன் சேர்வை ஆனந்தாயி என்கிற பொன்னாத்தால் இவர்களின் பெற்றோர். வெள்ளை மருது, கருப்பு மருது என்பது இவர்களின் திருப்பெயர். வீரம் இவர்களின் உடன்பிறப்பு, விவேகம் இவர்களின் தனி வார்ப்பு என்று அழைத்து வந்த இளைஞர்களை பற்றி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை சொல்லி முடித்தார். இவர்களுக்கு நாம் இப்போது என்ன உதவி செய்ய வேண்டும் என்பது போல் பார்த்தார் மன்னர் முத்துவடுகநாதர். மன்னர் பெருமானே, எனக்கோ வயோதிகம் வரவேற்புரை வாசித்து கொண்டிருக்கிறது. அன்னையார் ராணி அவர்களோ பிள்ளை பெற்ற மேனி. தங்களுக்கோ வனத்திற்கு செல்வதிலும் கொடிய மிருகங்களோடு போரிடுவதிலும் கொல்ல ஆசை. அதனால் தங்களுக்கு இவர்கள் பயன்படுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இவர்களை இங்கே அழைத்து வந்தேன். மன்னர் முத்துவடுகநாதர் அந்த இளைஞர்களையே பார்த்து கொண்டிருந்தார். சிலம்பு வாத்தியார் வேலுநாச்சியாரை கவனித்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை
மன்னரின் வாயசைவுக்காக செவி சாய்த்திருந்தார். அப்போது, அமைச்சரே, தங்களின் தேர்ந்த ஞானத்தை மெச்சுகிறேன். மன்னர் பெருமகனாரை வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று நாம் தடுக்க இயலாது. அதே நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கவும் நாம் தவறக்கூடாது. அதை புரிந்து கொண்டு தாங்கள் செயல்பட்டமைக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தங்களின் விருப்பம் போல் இந்த இளைஞர்கள் இன்றிலிருந்து அவர்கள் பணிகளை தொடர்வதற்கு அனுமதிக்கலாம் என்றார் வேலுநாச்சியார். அரண்மனையில் வேலை கிடைத்ததில் அந்த இளைஞர்களுக்கு ஏக மகிழ்ச்சி. தமது கோரிக்கை நிறைவேறியதில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கு ஆனந்தம். அரச குடும்பத்தின் பாதுகாப்பு வலயம் விரிவுபட்டதில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுக்கும் திருப்தி. மீண்டும் வேலுநாச்சியார். இவர்களின் பெயர் என்ன? மூத்தவன் வெள்ளை மருது, இளையவன் கருப்பு மருது தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அதென்ன வெள்ளை மருது கருப்பு மருது? பெரிய மருது சின்ன மருது என்று இவர்களை அழைக்கலாமே என்றார் வேலுநாச்சியார். பொருத்தமான பெயர்தான் என்பதை தமது கரவொலியால் மன்னர் முத்துவடுகநாதர் அங்கீகரித்தார். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் சிலம்பு வாத்தியார் அழைத்து சென்றார். சிவகங்கை அரண்மனை, சிறுவயல் அரண்மனை, திருப்பத்தூர் அரண்மனை, திருப்புவனம் அரண்மனை, கமுதி அரண்மனை, காளையர் கோவில் அரண்மனை, உறுதிக்கோட்டை அரண்மனை, பிரான்மலை அரண்மனை என பல அரண்மனைகள் சிவகங்கை சீமையில் இருந்த போதிலும் வேலுநாச்சியாருக்கு கொல்லங்குடி அரண்மனைதான் உள்ளம் கவர்ந்தது. அடர்ந்த காடு, அதனுள் சிறிய ஊர், அதன் மையத்தில் சின்னஞ்சிறு அரண்மனை, அரண்மனை தோட்டத்தில் அழகிய மலர்கள், மாலை நேரத்தில் தவழ்ந்து வரும் தென்றல், இவையெல்லாம் வேலுநாச்சியாரை அடிக்கடி கொல்லங்குடிக்கு அழைப்பு விடுத்தன. 2-3 நாட்கள் அங்கே தங்குவதும், மலர்களோடு பேசுவதும், மாலை வெயிலில் இளம் தென்றலால் தீண்டப்படுவதும், கணவரின் நினைவு வந்ததும் சிவகங்கை திரும்புவதும் வேலுநாச்சியாரின் வாடிக்கை. அப்படித்தான் இப்போதும் சாரட்டு வண்டியில் வேலுநாச்சியார் சிவகங்கை திரும்பிக் கொண்டிருந்தார். அடர்ந்த காட்டின் இடையே சாரட்டு விரைந்து கொண்டிருந்தது. இயற்கையின் அழகில் மனதை பறிகொடுத்தபடி வந்து கொண்டிருந்த வேலுநாச்சியார் பார்வையில் கட்டப்பட்டிருந்த குதிரை ஒன்று தென்பட்டது. அதன் அருகில் சென்றதும் அது மன்னர் முத்துவடுகநாதர் குதிரை என்பது உறுதியானது. உறுதியானதும் சாரட்டை நிறுத்து என்று வேலுநாச்சியாரிடமிருந்து உத்தரவு வந்தது. இங்கேயே இரு, இதோ வருகிறேன் என்று ஆணையிட்டுவிட்டு வனத்திற்குள் சென்றார் வேலுநாச்சியார். குதிரை இங்கே, மன்னர் எங்கே? இதுவே அவரது உள்ளம் முழுவதும். இதே சிந்தனையில் சிறிது தூரம் வேலுநாச்சியார் செல்ல, எதிரே சிவகங்கை அரண்மனை பணியாள் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வேலுநாச்சியாரை கண்டதும் அவனது அனைத்து பாகங்களும் ஆடி தீர்த்தன. மன்னர் எங்கே என்று கோபத்துடன் வேலுநாச்சியார் கேட்ட வினாவுக்கு திசை காட்டினான் பணியாள். அவனையும் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் காட்டிய திசையில் நடந்தார் வேலுநாச்சியார். அடர்ந்த மரங்கள், மண்ணின் மீது பசுந்தளிர்கள், அவற்றின் மீது சருகான மலர்கள், ஓரிடத்தில் சுனை, அதன் அருகில் செழித்து வளர்ந்த புங்கை, அதன் அடியில் வேலுநாச்சியார் கண்ட காட்சி அவரை கட்டி போட்டது. கண்களில் நீர் முட்டியது, கால்கள் சோர்ந்தன. ஆம், அந்த புங்கை மர நிழலில் ஒரு பெண்ணின் மடியில் முத்துவடுகநாதர். அவர் முகத்தில் அந்த அழகியின் முகம். கண்ட காட்சி வேலுநாச்சியாரை கண்கலங்க வைத்தது. இது எப்படி நடந்தது? எப்போது தொடர்ந்தது? இவள் யார்? இது போன்ற வினாக்கள் வேலுநாச்சியார் உள்ளத்தில் பேருருவம் எடுத்தது. அரசராய் இருந்தாலும் ஆண்டியாய் இருந்தாலும் அவனது அடிமன உணர்வுகளையும் ஆழ்மன ஆசைகளையும் அளவிட முடியாது என்பது இங்கும் முடிவானது. என்னிலும் அவள் அழகாய் இருக்கலாம், என்னை விட அவள் இளமையாய் இருக்கலாம். அதனால் அவள் மடியில் மன்னர் முடி சாய்வது எப்படி நியாயமாகலாம்? மனகுதிரையை அடக்கி ஆளாவிட்டால் மனித வாழ்க்கை மண்ணாகி விடுமே. இன்று இவள் என்னை விட அழகாய் தோன்றலாம், நாளை இவளை விட இன்னொருத்தி எழிலாய் தெரியலாம். மலருக்கு மலர் வண்டு தாவலாம். ஆனால் மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்வது மனிதருக்கு உகந்தது அல்லவே. அதுவும் மன்னர் செய்வது மாபெரும் பிழையாகுமே. பெண்களின் வாழ்வில் பேரடி தோன்றுமே.
என்றெல்லாம் வேலு நாச்சியார் எண்ணத் தொடங்கினார். அறிவு மழுங்கும், தன் மானத்தை மறக்கும், அவமானத்தையும் அள்ளி பூசும், தகுதி திறமை காணாமல் போகும், தொடர்ந்து பிழைகளை தொடர துடிக்கும் என்று காமத்திற்கு முன்னோர் சொன்ன விளக்கம் இங்கும் அரங்கேறியது. இனி என்ன செய்யலாம்? இதுவே மீண்டும் மீண்டும் வேலு நாச்சியாரின் உள்ளத்தில் அலையாய் மோதின. கவலையும் கண்ணீரும் வேலு நாச்சியாரிடம் கைகுலுக்கிய அந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு குயில் கூவியது. அந்த குயிலின் கூவல் கூட ஒரு சோக கீதம் போன்றே வேலு நாச்சியாருக்கு பட்டது. இனியும் அங்கே தொடர்ந்து இருக்க பிடிக்காமல் வேலு நாச்சியார் வந்த வழியில் திரும்ப தொடங்கினார். இல்லை இல்லை, ஓடத் தொடங்கினார். ஓடுகின்ற போது வேலு நாச்சியாரின் கொலுசும் கூட கூக்குரலிட்டது. அந்த கொலுசின் ஒலி மன்னர் முத்துவடுகநாதரை தொட்டது. மன்னருக்கு மடி கொடுத்த மங்கையையும் சுட்டது. இருவரும் பதட்டத்துடன் எழுந்தனர். கொலுசு சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். ஓடிக்கொண்டிருந்த வேலு நாச்சியார் திரும்பி பார்க்க அந்த முகத்தை கண்டு மன்னரின் முகம் சுருங்கி போனது. காளையர் கோவில் அரண்மனை. தன் காதல் விளையாட்டை வேலு நாச்சியார் கண்டு கொண்ட நாளிலிருந்து காளையர் கோவிலே மன்னர் முத்துவடுகநாதருக்கு நிரந்தரமானது. சிவகங்கை செல்வதற்கு அவர் மனம் அஞ்சி துடித்தது. வேலு நாச்சியார் முகத்தில் எப்படி விழிப்பது? இது பற்றி இரவெல்லாம் சிந்தித்து சிந்தித்து தூக்கத்தை மன்னர் தொலைத்தார். மனக்கவலையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஆலயம் தொழுவது, ஆலய திருப்பணிகளில் கவனம் பதிப்பது, நாடி வரும் புலவர்களுக்கு அள்ளி கொடுப்பது, கோரிக்கையோடு வந்தோருக்கெல்லாம் குறை தீர்த்து அனுப்புவது என ஓய்விலா பணிகளை மன்னர் முத்துவடுகநாதர் பகல் நேரங்களில் உருவாக்கி கொண்டார். வனத்தில் நடந்த விபரீதம் பற்றி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கும் தெரியாதபடி மன்னர் பாதுகாத்து கொண்டார். அதனால் மன்னருக்கும் ராணிக்கும் மனதளவில் ஏற்பட்ட விரிசல் எவருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது. இதே நிலைதான் சிவகங்கை அரண்மனையிலும். இரவெல்லாம் துயரம், பகலெல்லாம் ஓய்விலா பணிகள் என வேலு நாச்சியாரும் நடித்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு வாரம் உருண்டோடி விட்டது. ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் வேலு நாச்சியார் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கி இருப்பது போல் அமர்ந்திருந்தார். இது போன்ற வேளையில் எவரையும் உடன் வர வேலு நாச்சியார் அனுமதிப்பதில்லை. அப்போது தாயே என்ற குரல் கேட்டு வேலு நாச்சியார் திரும்பினார். அழுது அழுது வீங்கிய முகத்தோடு அங்கே சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். அவரது உதடுகள் எதையோ சொல்ல துடித்தன. மன்னரின் கள்ளக்காதல் இவருக்கும் தெரிந்து விட்டதோ என்று வேலு நாச்சியார் அச்சப்பட்டார். அவர் வாயிலிருந்து அந்த விவரம் வெளிவரக்கூடாது என்று வேலு நாச்சியார் விருப்பப்பட்டார். அதனால் தாயே, மன்னர் என்று சிலம்பு வாத்தியார் ஆரம்பித்ததும் வேலு நாச்சியார் அதை தடுத்து நிறுத்தி, அது இருக்கட்டும், இப்போதே நீங்கள் காளையர் கோவில் சென்று மன்னர் இங்கு வருகிறாரா இல்லை நான் அங்கு வர வேண்டுமா என்பதை அறிந்து வாருங்கள் என்று பணித்தார். உத்தரவு தாயே என்று பணிவுடன் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார் சிலம்பு வாத்தியார். காளையர் கோவில் முழுவதும் தூக்கத்தில். இரவுக்கு முடிவுரை எழுத ஆதவன் வரப்போகிறான் என்பதை அறிவிக்கும் வகையில் பறவைகளின் கும்மாளம். அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு வீட்டில் மட்டும் லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆடாத ஊஞ்சலில் அவள் அசையாது வீற்றிருந்தாள். சோகம் அவள் முகத்தை சூழ்ந்திருந்தது. அப்போதுதான் விழித்தெழுந்த கிழவி அவள் அருகில் வந்து, தூங்காமல் இருப்பதனால் துக்கம் நீங்கிவிடுமா என்றாள். அப்போதும் அவள் வாய் திறக்கவில்லை. காதல் வயப்படுவதும் காதலிப்பதும் காதலனோடு இன்பம் துய்ப்பதும் வாலிப வயதில் நடப்பதுதான். ஆனால் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுவதுதான் ஆபத்தானது. ஒதுங்கி போக வேண்டிய இடத்தில் ஒட்டிக்கொள்வது உறக்கத்தை கெடுக்கும், உயிரையும் பறிக்கும். சொத்தை இழந்தாலும் சுகத்தை இழக்க எந்த பெண்ணும் இணங்க மாட்டாள். கணவன் அடுத்தவளோடு சிரித்து பேசுவதை கண்டால் அடுத்த நிமிடமே மனைவி கொந்தளித்து குமுறத் தொடங்குவாள். இது சாதாரண குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. ஆனால் நீ ஆசைப்பட்டதோ வேலு நாச்சியாரின் விளை நிலத்தை. நாச்சியாரின் கோபம் நாடறிந்ததே. அன்புக்கு அடிபணிவதும் ஆணவம் கண்டு தலை நிமிர்வதும் அந்த மகராசியின் பிறவி குணம். முரத்தால் புலி அடித்த மரத்தி பற்றி
பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வெறும் கரத்தால் புலியை புரட்டி எடுத்த மறத்தி வேலுநாச்சியாரை நான் அறிவேன். இந்த நாடறியும். அவர் கண்முன்னேயே உனது மடியில் மன்னருக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். இது எங்கு போய் முடியுமோ என்று கிழவி சொல்லிக் கொண்டிருந்த போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இந்த வேளையில் யார் என்ற கேள்வி சுமையோடு கிழவி கதவை திறந்தாள். அங்கே பெரிய மருது. அந்த மாவீரனை கண்டு அவள் ஊஞ்சலை விட்டு எழுந்து நின்றாள். இப்போதும் இவன் யார் என்ற கேள்வியே கிழவிக்கு. இங்கே கௌரி என்பவர் யார் என்று மிடுக்குடன் கேட்டான் பெரிய மருது. அவன் கேள்விக்கு பதில் கூறாமல், தம்பி நீங்கள் யார் என்று தெரியவில்லையே என்றாள் கிழவி. என் பெயர் பெரிய மருது. சிவகங்கை அரண்மனையிலிருந்து வருகிறேன். இங்கே கௌரி என்று ஒரு பெண் இருப்பதாகவும் அவரை உடன் அழைத்து வரவேண்டும் என்றும் ராணியர் உத்தரவு. அந்த கௌரி நீர்தானே என்ற கேள்வியோடு முடித்தான் பெரிய மருது. போச்சு, எல்லாம் போச்சு. எட்டாத கனியை இவள் தட்டி பறித்ததால் மொத்தமும் போச்சு. இப்போதுதான் நினைத்தேன், நடந்து விட்டதே என்று ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் கிழவி. ஏய் கிழவி, வாயை மூடு. ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டுகிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ வாய் திறந்தால் உன் கன்னத்தில் என் கை பேசும் என்று கோபம் கொப்பளிக்க பெரிய மருது கூற கேட்டு இருவரும் பயத்தில் பரிதவித்தனர். சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடம். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை எதிர்வரிசையில். சிலம்பு வாத்தியார், வெற்றிவேல், சின்ன மருது, மெய் காப்பாளர்கள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர். எதற்காக கூடியிருக்கிறார்கள் எவருக்கும் தெரியாது. வேலு நாச்சியார் அனைவரையும் பார்த்து முடித்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, தாயே, தாங்கள் அழைத்தீர்கள், அதனால் வந்திருக்கிறோம். என்ன செய்தி என்று அறிய விரும்புகிறோம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரின் அழைப்புக்கு காரணம் புரியாமல் தவித்தார். அப்போது விசும்பலுடன் ஒரு கிழவி வர அவரை தொடர்ந்து பெரிய மருதுவும் கௌரியும் வந்தனர். வேலு நாச்சியாரை கண்டதும் தூணில் மறைந்து நின்றாள் கௌரி. தாயே, தெரியாமல் இவள் தவறு செய்துவிட்டாள், மன்னிக்க வேண்டும் தாயே என்ற அழுகையோடு கூறிக்கொண்டே வேலு நாச்சியார் காலில் விழப்போனாள் கிழவி. அதை தடுத்து அவளை தூக்கி நிறுத்திய வேலு நாச்சியார், அம்மா, நீங்கள் என்னிலும் மூத்தவர், என் காலில் விழுவது முறையென்று கூறிவிட்டு கௌரியை பார்த்தார் வேலு நாச்சியார். அவள் தூணில் பாதி மறைந்தும் மறையாமலும் நின்றாள். இங்கே வா என்று வேலு நாச்சியார் குரல் கேட்டு தயங்கி தயங்கி முன்வந்து நின்றாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவளை அளவெடுத்துவிட்டு, நான் கேட்கப் போகும் கேள்விக்கு நீ சொல்ல போகும் பதிலை பொறுத்துதான் எனது தீர்ப்பும் இருக்கும். அதனால் உண்மையை சொல் என்று சொல்லிவிட்டு அவளையே வேலு நாச்சியார் பார்த்தார். அனைவரும் வேலு நாச்சியாரின் வினாவுக்காக காத்திருந்தனர். மன்னரின் அழகில் மயங்கி உன் மடியில் அவருக்கு நீ இடம் கொடுத்தாயா, இல்லை தன் அதிகாரத்தால் உன் மடியில் மன்னர் இடம் பிடித்தாரா? அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்படி ஒரு கதை இருப்பதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். மன்னர் முத்துவடுகநாதரின் தலை கவிழ்ந்தது. என்ன, நான் கேட்டது புரியவில்லையா என்று அதட்டலுடன் கேட்டார் வேலு நாச்சியார். அனைவரின் செவிகளும் அவள் சொல்வதை கேட்க துடித்தன. தயங்கி தயங்கி கௌரி சொல்ல தொடங்கினாள். நான் தான் அவர் அழகில் மயங்கினேன். அவரை அடைவதற்காக நான் தான் பல வழிகளில் முயன்றேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் போதும், நிறுத்து என்றார் வேலு நாச்சியார். அனைவரும் அமைதி காத்தனர். வாருங்கள், ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போவோம் என்று சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி வேலு நாச்சியார் நடந்தார். அனைவரும் பின்தொடர்ந்தனர். கோவிலுக்குள் வந்ததும் தவறு செய்த 2 பேரும் தரையில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோருங்கள் என்றார். இருவரும் விழுந்தனர். வேலு நாச்சியார் ராஜராஜேஸ்வரி சிலைக்கு அருகில் சென்றார். சிலையின் கழுத்தில் கிடந்த தாலி கயிற்றை கையில் எடுத்தார். மீண்டும் கூட்டத்தை நோக்கி நடந்து வந்தார். ஏதும் புரியாமல் கூட்டம் தவித்தது. மன்னரையும் கௌரியையும் அருகருகே நிற்க சொன்னார். தம் கையில் இருந்த தாலி கயிற்றை மன்னரிடம் கொடுத்து,
இதை அவள் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். மன்னர் உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர். கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். இதை எதிர்பாராத கௌரி ஆத்தா என்றாள். இனி உனக்கு நான் ஆத்தா இல்லை, அக்கா. அப்போதும் மன்னர் தயங்கியதால் கௌரிக்கு தாலி கட்ட வேலுநாச்சியாரே உதவி செய்தார். அனைவரும் ஒன்றும் புரியாது இடிந்து நின்றனர். ஆனால் வேலுநாச்சியார் உள்ளம் மட்டும் ஒரு அம்மானை பாடி தீர்த்தது. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தமிழ் இலக்கியத்தில் முகம் பதித்து கொள்வது வேலுநாச்சியாரின் வழக்கம். அதுபோன்று சங்க இலக்கியத்தை வேலுநாச்சியார் புரட்டி கொண்டிருந்த போது மதுரை காஞ்சி அவர் கண்ணில் பட்டது. அதன் தொடக்க வரிகளான ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளிமுன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் உயர் சிமைய மலைநாரிய வியன் ஞாலம் என்ற 4 வரிகளை வேலுநாச்சியாரின் உதடுகள் மீண்டும் மீண்டும் உச்சரித்தன. இதே மதுரை காஞ்சியை வேலுநாச்சியார் இதற்கு முன் பலமுறை படித்திருக்கிறார். இருப்பினும் அந்த 4 வரிகளில் இருந்து வேலுநாச்சியாரின் கவனம் இன்று விலக மறுத்தது. ஓங்கி எழும் அலைகளையும் பரந்த நீர் பரப்பையும் தொடர்ச்சியாக முழங்கும் ஓசையையும் கொண்டது கடல். அந்த கடலை எல்லையாக கொண்டது இந்த உலகம். தேன் கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் மலை உச்சிகளும் இந்த உலகத்தில் உண்டு என்பதுதான் மேலே குறிப்பிட்ட 4 வரிகளுக்குரிய பொருள் என்பதும் வேலுநாச்சியாருக்கு தெரியும். ஆனால் மிகச் சிறந்த இலக்கியம் என்பது அது எந்த காலத்தில் எதன் பொருட்டு படைக்கப்பட்டிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வாசகனுக்கும் விமர்சகனுக்கும் அந்த இலக்கியம் புதிய புதிய செய்திகளை தர வேண்டும். மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் வேலுநாச்சியாருக்கு இப்போது ஒரு புதிய செய்தியை தந்தது. கடலில் தோன்றும் அலைகள் எழுந்ததும் மறைந்துவிடும். ஆனால் மலைகள் நிலைத்து நிற்கும். அலையை போன்று எழுந்ததும் மறைந்துவிடக்கூடிய செயல்களில் மனிதர்கள் ஈடுபடாமல் மலையை போன்று நிலைத்து நிற்கக்கூடிய பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஓங்கி எழும் கடல் அலைகளினால் உபயோகம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓங்கி வளர்ந்த மலைகளினால் மனித குலத்திற்கு எண்ணிலடங்கா பயன்கள் உண்டு. அதனால் ஆர்ப்பரிக்கும் அலை போன்ற வாழ்க்கையை விட அடுத்தவர்க்கு பயன்படும் மலை போன்ற வாழ்க்கையே சிறந்தது. மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் இது போன்ற சிந்தனைகளை வேலுநாச்சியாரின் உள்ளத்தில் படர செய்தன. தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் வேலுநாச்சியார் தம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த போது மகாராணி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தங்களை காண்பதற்காக காத்திருக்கிறார் என்றாள் சேடி பெண். இலக்கிய சூழலில் இருந்து விடுபட்ட வேலுநாச்சியார் வர சொல் என்றார். வணக்கம் தாயே என்ற வார்த்தையுடன் வந்து சேர்ந்தார் அமைச்சர். எழுந்து நின்று வணக்கம் அமைச்சர் பெருமகனாரே என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் வேலுநாச்சியார். எதிர் இருக்கையில் அமர்ந்த தாண்டவராயன் பிள்ளை சிறிது நேர அமைதிக்கு பின், தாயே, எந்த முடிவையும் எடுப்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு. அந்த முடிவை நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தங்களின் முடிவை அறிவிப்பதற்கு முன் அது பற்றி என்னோடு தாங்கள் பகிர்ந்து கொள்வது அவசியமாகும். ஏனெனில் எனது வயோதிகமும் வாழ்வில் நான் பெற்ற அனுபவங்களும் தங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இல்லையெனில் தங்கள் முடிவுகளை எதிர்காலத்தில் தங்களுக்கு முள்வேலியாக முளைக்கும். அதனால்தான் என்று முடிப்பதற்குள், அமைச்சரே, தாங்கள் கவலை கொள்ளும் அளவுக்கு இதுவரை நான் எந்த முடிவையும் எடுத்ததில்லையே என்றார் வேலுநாச்சியார். தாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அறிவித்ததனால்தான் இப்போது வேதனையோடு தங்கள் முன் நிற்கிறேன் தாயே. அது என்ன முடிவு? மன்னர்கள் தங்கள் மனைவி இருக்க மற்றொரு மங்கை மீது மையல் கொள்வது வாடிக்கைதான். ஆசைப்பட்டவர்களை மன்னர்கள் தங்களின் அந்தரங்க நாயகிகளாக அலங்கரித்து கொள்வதும் வழக்கம்தான். தாங்கள் பிறந்த ராமநாதபுரம் சீமையின் மன்னரும் தங்களின் முன்னோடிகளில் ஒருவருமான பெரியவர் கிழவன் சேதுபதிக்கு 56 மனைவிகள் இருந்ததும் உண்மைதான். ஆனால் சிவகங்கை சீமைக்கு இது புதிது. இந்த சீமையின் முதல் மன்னர் சசிவர்ண தேவர் இதற்கு சான்று. அவரது மகனும் நம் சீமையின் மன்னருமான தங்கள் கணவர் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கியது குற்றமன்று.
அவரோடு மன்னர் பொழுதை கழித்ததும் பிழையன்று. அந்த பெண்ணையே இரண்டாம் தாரமாக நம் மன்னர் ஏற்றுக்கொள்வதும் சரியே. ஆனால் இந்த திருமணத்தை தாங்கள் தலைமை ஏற்று நடத்தியதும் மாங்கல்யத்தை தாங்களே மன்னர் கையில் எடுத்து கொடுத்து அதை அந்த பெண் கழுத்தில் கட்ட சொன்னதும் தான் எனக்கு வேதனை அளிக்கிறது. இது பற்றி நீங்கள் என்னிடம் விவாதித்திருந்தால் இது போன்று நடக்க நான் அனுமதித்திருக்க மாட்டேன். ஏனெனில் அந்த பெண் இசைவேளாளர் வகுப்பை சார்ந்தவர் என்பதை கூட அறிய முயற்சிக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அதுதான் என்று முடிப்பதற்குள் வேலு நாச்சியார், அமைச்சரே, தங்களின் கவலைக்குரிய காரணம் அறிந்து எனக்கு நகைப்புதான் வருகிறது. ஒரு பெண்ணை அனுபவிப்பதும் ஒரு கட்டத்தில் அவளை கைவிடுவதும் இங்கே ஆண்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்பம் துய்த்த பின் தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண்ணின் நிலையில் இருந்துதான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். ஆண் ஆதிக்கத்திற்கும் ஆண் இச்சைகளுக்கும் பெண் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுவதில் எனக்கு உடன்பாடில்லை. இது முற்றிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதால் இது பற்றி உங்களிடம் நான் விவாதிக்கவில்லை. பெண் ஒருத்தியால் மன்னரின் உள்ளம் வேதளிப்பதையும் அதனால் மன்னரின் கவனம் திசை மாறுவதையும் என்னால் பார்த்து கொண்டிருக்க இயலாது. தடை போடுவதால் இதற்கு விடை காணவும் முடியாது. ஏனெனில் மரம் முறிந்தால் துளிர்க்க வைக்கலாம், ஆனால் மனது முறிந்தால். அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த நேரத்தில் அவள் என்ன சாதி என்ற சரித்திர ஆராய்ச்சி இங்கு முக்கியமல்ல. என் கணவர் அந்த பெண்ணின் அழகில் தன்னை இழந்தபோது சாதி தெரியவில்லை. அவள் நினைவில் இரவெல்லாம் தூங்காமல் என் கணவர் துடித்த போதும் சாதி தெரியவில்லை. அந்த பெண்ணின் மடியில் என் கணவர் தஞ்சம் புகுந்த போதும் சாதி தெரியவில்லை. நான் தாலி எடுத்து கொடுத்த போதும் அவள் கழுத்தில் தாலி கட்டும்படி என் கணவரை நான் பணித்த போதுதான் சாதி தலை தூக்குகிறது என்றால் அதற்காக நான் வெட்கப்படுகிறேன். இரண்டு மனங்கள் இணைகின்ற போது அங்கே சாதி பேதங்களுக்கு சமாதி கட்டப்படுகிறது என்பதுதான் வரலாறு. இந்த திருமணத்தின் வழியாக இந்த நாட்டிற்கு வரவிருந்த விபத்தை நான் தடுத்திருப்பதாக எண்ணுகிறேன். இனி நமது மன்னரின் கவனம் நம் நாட்டின் மீது மீண்டும் திரும்பும். கௌரி இல்லை, இனிமேல் அவள் கௌரி நாச்சியார். மன்னரின் தேவையறிந்து செயல்பட கௌரி நாச்சியார் கிடைத்து விட்டதால் இனி என் கவனத்தின் பெரும்பகுதி இந்நாட்டின் மீதும் நம் மக்கள் மீதும் பதியும் என்று சொல்லி முடித்துவிட்டு அமைச்சரை பார்த்தார் வேலு நாச்சியார். அவர் கண்கள் கலங்கியிருந்தன. இருகரம் கூப்பி எழுந்து நின்றார் அமைச்சர். அமைச்சரே, எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின்புதான் நான் செயல்பட தொடங்குவேன். தொடங்கிய பின் எது வந்த போதும் பின்வாங்கும் போக்கு என் பிறவியிலேயே இல்லை. தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்புக்கு தலை வணங்குகிறேன் என்று சொல்லி சிரித்தார் வேலு நாச்சியார். கவலை சூழ அங்கு வந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வேலு நாச்சியாரின் விவேகத்தை கண்டு மனப்பூரிப்புடன் அங்கிருந்து வெளியேறினார். மன்னரின் தனியறை. மஞ்சத்தில் கௌரி நாச்சியார், அவர் மடியில் மன்னர் முத்துவடுகநாதர். இதுவரை பயந்து பயந்து சந்தித்து வந்த காதல் விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மன்னரின் முகத்தில் தெரிந்தது. அவரின் விரல் ஒன்று கௌரி நாச்சியாரின் இதழ்களை தடவி கொடுத்தது. மற்றொரு கை இளையராணியின் முதுகை தடவி பார்த்தது. 4 விழிகளும் அங்கு நடனம் புரிந்தன. இதழோடு இதழ் சேர்க்க மன்னர் எத்தனித்தார். நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்று மொட்டையாக ஆரம்பித்தார் கௌரி நாச்சியார். என்ன என்பது போல் பார்த்தார் மன்னர். அண்டி பிழைக்க கூட அருகதை இல்லாத எனக்கு அரண்மனை சுகத்தையே அர்ப்பணித்திருக்கிறார். அவரது இந்த தியாகத்திற்கு ஈடாக நான் ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லையெனில் எனது பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று பீடிகை போட்டார் கௌரி நாச்சியார். ஏதும் புரியாமல் கௌரி நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார் மன்னர். நான் சொல்ல போவது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் என் முடிவிலிருந்து என்னால் பின்வாங்க இயலாது. இனி உங்கள் படுக்கையில் பங்கு போடும் நான் உங்கள் வாரிசை மட்டும் என் வயிற்றில் சுமக்க அனுமதிக்க மாட்டேன். இது சத்தியம் என்றார் கௌரி நாச்சியார். கௌரி, என்ன சொல்கிறாய் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் மன்னர். ஆம், இதுதான் என் முடிவு.
என் வயிற்றிலிருந்து உங்கள் வாரிசு வெளிவந்தால் அது இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசாகிவிடும். அது அக்காள் குழந்தைக்கு போட்டியாகிவிடும். அது போன்ற துரோகத்தை செய்ய என் மனம் இடம் கொடுக்காது. கௌரி, முட்டாள்தனமாக உளராதே. வேலுவுக்கு பெண் குழந்தைதான் இருக்கிறது. எனக்கு ஓர் ஆண் வாரிசு அவசியம் தேவை. இல்லையெனில் இந்த சிவகங்கை சீமைக்கு வாரிசு இல்லாமல் போய்விடும். ஏன், அக்காவுக்கு அடுத்த குழந்தை ஆணாக பிறக்காதா? மன்னர் மௌனம் சாதித்தார். நான் உறுதியோடும் தெளிவோடும் சொல்கிறேன். தங்களுடைய இல்லற சுகத்திற்கு நான் எப்போதும் தடையாக இருக்க மாட்டேன். என் அழகில் மயங்கிய தங்களுக்கு என்னையே பரிசாக கொடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆனால் ஒரு குழந்தையை பெற்று கொடுப்பதற்கு மட்டும் நான் இணங்க மாட்டேன். இதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரவில்லை என்றால் என்னை மாய்த்து கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த அக்காள் வேலநாச்சியாரின் வாரிசுக்கு போட்டியை உருவாக்க எனது வயிறு இடம் கொடுக்காது, எனது மனதும் ஒத்துழைக்காது என்று ஆவேசமாக கூறிய கௌரி நாச்சியாரையே விழிமூடாமல் பார்த்து கொண்டிருந்தார் மன்னர் முத்துவடுகநாதர். காலங்கள் சென்றன. வேலுநாச்சியாரின் கவனம் முழுவதும் நாட்டின் மீதே. மன்னர் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரையும் கௌரி நாச்சியார் தம் இரு விழிகளாக எண்ணி வாழ்ந்தார். வெள்ளைச்சி நாச்சியாருக்கு 8 வயது எட்டி பார்த்தது. அப்போது ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் அடிமனதில் ஆசை துளிர்த்தது. அந்த ஆசை ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 2 சீமைகளையும் ஆட்கொள்ள துடித்தது. அனைத்து பகுதிகளிலும் தங்கள் ஆளுமை கருத்தை வலுப்படுத்திய வெள்ளையர் இந்த 2 சீமைகள் மீது ஏக கோபத்தில் இருந்தனர். கப்பம் கட்ட மறுப்பது, காரணம் கேட்டால் எதிர்த்து முழங்குவது, கைகட்டி சேவகம் செய்ய வெறுப்பது, எது வந்த போதும் தன்னாட்சியை இழக்க மாட்டோம் என்று தலை நிமிர்ந்து சீறுவது, இவையெல்லாம் 2 சீமைகளின் கொள்கை முழக்கங்கள். அதனால் அவர்கள் மீது வெள்ளையருக்கு கோபம் கொப்பளித்தது. எதிர்த்து முறியடிக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டதால் வாய்ப்புக்காக வெள்ளை நரிகள் வாய் திறந்து நின்றன. ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கோ வயது 12. அரசாளுவதோ அவரது தாயார் முத்து திருவாயி நாச்சியார். பாலகன் பெயரில் பட்டம், பாராளுவதோ பெண். இது போதாதா வெள்ளையருக்கு? இதுதான் தக்க தருணம் என அவர்கள் எண்ணமிட்டனர். தங்கள் எண்ணத்தை ஈடேற்ற திட்டமிட்டனர். 1772 மே மாதத்தில் ஒரு நாள் ஆற்காட்டு நவாபின் மகன் உம்தத் உல் உம்ரா, ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் ஆகியோர் தலைமையில் கூட்டுப்படை ஒன்று திருச்சியிலிருந்து ராமநாதபுரத்துக்கும், பாஞ்சோர் என்பவன் தலைமையில் மற்றொரு படை சிவகங்கை வழியாக ராமநாதபுரம் செல்ல மதுரையிலிருந்து புறப்பட்டு விட்டது. செய்தி சிவகங்கை சீமைக்கு வந்தது. சிவகங்கை சீமை சிலிர்த்து எழுந்தது. ராமநாதபுரத்தில் நடந்த கொடுமை பற்றிய செய்தி கிடைத்ததும் சிவகங்கை சீமையே விம்மி துடித்தது. அடுத்து செய்ய வேண்டிய பணிகளுக்காக அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் கூடியது. மன்னர் முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார் அனைவரும் அமைதி காத்தனர். எப்படி தொடங்குவது என்பது புரியாமல் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் தவித்து கொண்டிருந்தார். போர்படை தளபதிகளும் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் அடுத்து வரும் ஆணைக்காக காத்திருந்தனர். கௌரி நாச்சியார் மட்டும் வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வை எதையோ சொல்வதற்கு வேலுநாச்சியாரிடம் அனுமதி கேட்டது. அதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், என்ன கௌரி, எதுவும் சொல்வதாக இருந்தால் தைரியமாக சொல் என்றார். வேலுநாச்சியார் கொடுத்த தைரியத்தில் கௌரி நாச்சியார் வாய் திறந்தார். எதிரி படைகள் ராமநாதபுரம் கோட்டையை தாக்க தொடங்கிய போதே நமது படை ராமநாதபுரம் சென்றிருக்க வேண்டும். ராமநாதபுரம் படைகள் கோட்டைக்கு உள்ளிருந்து எதிரிகளை தாக்க நாம் எதிரிகளின் பின்புறம் இருந்து தாக்கி இருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்று பயத்துடனும் பணிவுடனும் சொல்லி முடித்தார். இதைதான் எதிரிகளும் எதிர்பார்த்தனர். ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு. அதனால் ராமநாதபுரத்தை தாக்கினால் அவர்களுக்கு உதவியாக சிவகங்கையும் வரும். ஒரே நேரத்தில் 2 நாட்டு படைகளையும் தோற்கடித்து 2 நாட்டையும் அபகரித்து கொள்ள எதிரிகள் திட்டமிட்டனர். எதிரிகளின் படைபலம்
ஆயுத பலம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் நாமும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மதுரையிலிருந்தும் எதிரிகளின் மற்றொரு படை வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புதுக்கோட்டை படையும் உதவி கொண்டிருக்கிறது. நாம் ராமநாதபுரத்துக்காக படையெடுக்க மதுரையிலிருந்து வரும் எதிரி படை நம் நாட்டை தாக்க தொடங்கினால் அதனால்தான் அமைதி காத்தோம் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அரசியலின் ஆழ அகலங்கள் புரியாமல் நாம் எதற்கு வாய் திறந்தோம் என்று கௌரி நாச்சியார் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். கொடியவர்கள் ராமநாதபுரம் கோட்டையை தகர்த்தனர், பலரை கொன்று குவித்தனர். பெண் என்றும் பாராமல் ராமநாதபுரம் மகாராணியையும் அவரது இரு புதல்விகளையும் சிறையில் அடைத்தனர். 12 வயது பாலகனான இளவரசரையும் சிறையில் அடைத்து மகிழ்ந்தனர் என்ற அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் குரல் கம்மியது. கௌரி நாச்சியாரின் விழிகளில் நீர்த்துளிகள் எட்டி பார்த்தன. அமைச்சர் அவர்களே, எதிரிகளுக்கு எல்லோரும் ஒன்றுதான். அதனால் ராமநாதபுரத்தில் நடந்ததற்காக நாம் இப்போது வருந்தி பயனில்லை. தங்கள் தேசத்தை காப்பதற்கு இந்த மண்ணில் பிறந்த மங்கையரும் மழலைகளும் சிறை செல்ல அஞ்சமாட்டார்கள் என்பதை எனது அத்தை குடும்பம் இன்று உலகுக்கு உணர்த்தியிருக்கிறது. அது இருக்கட்டும். எதிரிகள் நம் மீது போர் தொடுத்தால் அதை எதிர்கொள்வதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்றார் வேலு நாச்சியார். இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் இவரால் மட்டும் எப்படி இப்படி சிந்திக்க முடிகிறது என்று கௌரி நாச்சியார் எண்ணிக்கொண்டார். தாயே, வெள்ளை நாய்கள் நம்மீதும் வெறி கொண்டு பாயலாம். அதை எதிர்பார்த்து தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் இருந்து சிவகங்கை வரும் வழியிலும் மதுரையிலிருந்து காளையர் கோவில் வரும் வழியிலும் பதுங்கு குழிகள் அமைக்கும் பணி நடக்கிறது. ராமநாதபுரத்தில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் நமக்கு அனுப்பி வைக்க ஒற்றர் படையும் ஊடுருவி இருக்கிறது. எதிரிகளின் செயல்களுக்கு ஏற்ப நமது போர் தந்திரமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. கவுன்கல் படை, வளரி படை, வெட்டறிவாள், வீச்சருவாள், ஈட்டிப்படை என அனைத்து படை வீரர்களையும் தயார் நிலையில் இருக்கும்படி பணித்திருக்கிறேன். இன்னும் சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். அவசியம் ஏற்படும் பொழுது தங்களுக்கு அது பற்றி சொல்கிறேன் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அப்போது அரண்மனை காவலன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தான். வந்தவன் அனைவருக்கும் வணக்கம் கூறி தான் கொண்டு வந்த கடிதத்தை அமைச்சரிடம் கொடுத்து பணிவுடன் விடை பெற்றான். அந்த கடிதத்தை உற்று நோக்கினார் அமைச்சர். அனைவர் விழிகளும் அமைச்சரையே பார்த்து கொண்டிருந்தன. ராமநாதபுரத்தில் முகாமிட்டிருக்கும் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தான். அதில் குறிப்பிட்டிருந்த சிவகங்கை சீமையோடு எங்களுக்கு எந்த பகை உணர்ச்சியும் இல்லை. உங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறோம். அதனால் உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ற வாசகத்தை அனைவரும் கேட்கும் வண்ணம் அமைச்சர் படித்து முடித்தார். மீண்டும் அங்கே அமைதி. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அதற்கு உடன்படுவது போல் தலையாட்டினார். ஆனால் வேலு நாச்சியார் மட்டும் எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்தாக வேண்டும். இப்போதே அமைச்சர் ராமநாதபுரம் செல்வது நல்லது. அமைச்சரின் பாதுகாப்புக்கு மருது சகோதரர்களை உடனனுப்ப வேண்டும். எதிரிகளை நேரில் சந்தித்து அவர்களின் உள்மன உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் நம் வியூகத்தை அமைக்க இந்த சந்திப்பு நமக்கு உதவி புரியலாம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியார் சொல்வதே சரியெனப்பட்டது. கூட்டம் கலைந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர்களுடன் ராமநாதபுரத்துக்கு பயணித்தார். சிவகங்கை சீமைக்கு வெள்ளையர்களால் ஆபத்து இல்லை என்பது உறுதியானது. அதனால் காளையர் கோவிலில் நடந்து கொண்டிருக்கும் கோவில் திருப்பணிகளை கவனிக்க மன்னர் முத்துவடுகநாதரும் இளையராணி கௌரி நாச்சியாரும் காளையர் கோவில் சென்றிருந்தனர். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஓடி சென்று தரிசிக்கும் கொல்லங்குடி வேலு நாச்சியார் நினைவுக்கு வந்தது. முத்து பல்லக்கு கொல்லங்குடியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்றும் குலுங்காத பல்லக்கும் பயணமும் சிறுமி வெள்ளச்சி நாச்சியாரை தூங்க வைத்தன. கண்மூடி பயணித்துக் கொண்டிருந்த வேலு நாச்சியாருக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்தது. நள்ளிரவு நேரம். வேலு நாச்சியார் தமது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார்.
பக்கத்து அறையில் கௌரி நாச்சியாருடன் படுத்திருந்த சிறுமி வெள்ளச்சியின் விசும்பலால் வேலுநாச்சியாரின் தூக்கம் கலைந்தது. சிறுமியின் விசும்பல் பெரும் அழுகையாக மாறியது. அதனால் வேலுநாச்சியாரின் கால்கள் கௌரி நாச்சியாரின் அறை நோக்கி நடந்தன. அருகில் சென்ற வேலுநாச்சியாருக்கு, பாட்டு பாடுங்க, அப்போதுதான் எனக்கு தூக்கம் வரும் என்று சிறுமி சொன்னது காதில் விழுந்தது. 8 வயது ஆகிறது, இப்போதும் பாட்டு பாடும்படி கௌரியை தொல்லை செய்கிறாளே என்று வேலுநாச்சியார் எண்ணிக்கொண்டிருந்த போதே கௌரி நாச்சியார் பாடத் தொடங்கினார். கதவருகில் நின்று வேலுநாச்சியாரும் காது கொடுத்தார். வானத்து நிலவே, வரலாற்று பெட்டகமே, கானகத்து பூங்குயிலே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு, உன் தாயின் பேர் சொன்னால் உலகம் வணங்குமடி, உன் தாயின் கருணையினால் என் வாழ்வு சிறந்ததடி என்று கௌரி நாச்சியார் பாடியது இப்போதும் வேலுநாச்சியாரின் செவியில் ஒலித்தது. இந்த நினைப்பில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேலுநாச்சியாரை ஒரு பெண்ணின் அழுகுரல் தடுத்து நிறுத்தியது. பல்லக்கை நிறுத்தும்படி பணித்தார் வேலுநாச்சியார். அழுகுரல் வந்த திசையில் நடந்தார். அரியாக்குறிச்சி ஐயனார் கோவில் தூணில் கட்டப்பட்டிருந்த பெண்ணின் அழுகுரலே அது. அதை கண்டு பதறிய வேலுநாச்சியார் கட்டுகளை அவிழ்த்தார். காரணம் கேட்டார். தாயே, என் பெயர் உடையாள். அரியாக்குறிச்சி எனது பிறப்பிடம். எங்கள் மாடுகளை இங்கே மேய்ப்பது எனது வழக்கம். எவரோ கள்வர் எங்கள் மாடுகளை அபகரிக்க வந்தனர். தடுக்க முயன்ற என்னை இந்த தூணில் கட்டி வைத்துவிட்டு எங்கள் மாடுகளை ஓட்டி சென்று விட்டனர். எனக்கு மனம் செய்ய எனது பெற்றோர் முயற்சித்து கொண்டிருக்கின்றனர். இந்த மாடுகளை விற்றுதான் எனக்கு நகை வாங்க என் தந்தை முடிவு செய்திருந்தார். இப்போது நான் என் செய்வேன் என்று தேம்பி தேம்பி அழுதாள் அந்த பெண். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, திருடு போன உன் மாடுகள் உன் வீடு தேடி வரும். மணப்பெண்ணாக மணவரையில் அமரப்போகும் உனக்கு மனதுயரம் கூடாது என்று சொல்லிவிட்டு தன் கழுத்தில் கிடந்த பதக்கச் சங்கிலியை கழற்றி அந்த பெண்ணின் கழுத்தில் வேலுநாச்சியார் அணிவித்தார். ஒன்றும் புரியாமல் அவள் விழித்தாள். தன் கைகளில் கிடந்த வளையல்களையும் கழற்றி அவள் கைகளில் அணிவித்து அழகு பார்த்தார் வேலுநாச்சியார். ஏதும் புரியாமல் அந்த பெண். உடையால் எது வந்த போதும் மனது மட்டும் உடைந்து போக கூடாது. உன் திருமணத்துக்கு நான் அணிவித்த நகைகள் போதும் என்று நம்புகிறேன். உன் திருமண நாள் குறித்ததும் எனக்கு சொல்லி அனுப்பு. நானே உன் திருமணத்தை நடத்தி கொடுக்கிறேன். உன் மாடுகளை பற்றி கவலைப்படாதே. அது உன் வீடு தேடி வர நான் ஏற்பாடு செய்கிறேன். நகை பற்றி உன் பெற்றோர் கேட்டால் வேலுநாச்சியார் கொடுத்தது என்று சொல். வரட்டுமா என்று கூறிவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் விரைந்து சென்றார் வேலுநாச்சியார். நடந்ததெல்லாம் நனவா அல்லது கனவா என்பது புரியாமல் உடையால் சிலையாக நின்றாள். அதிகாலை நேரம். காளையர் கோவில் காளேசன் ஆலயத்திற்கு சிவ தரிசனத்திற்காக மன்னர் முத்துவடுகநாதரும் இளையராணியும் வருகிறார்கள் என்ற செய்தி பரவி இருந்ததால் எங்கு நோக்கிலும் மனித தலைகள். ஆண்டவனை தரிசிப்பதை விட நாட்டை ஆள்பவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமே அனைவர் உள்ளத்திலும் அரங்கேறி இருந்தது. அடிக்கடி மக்களால் சந்திக்க முடியாத அரசர் அல்ல முத்துவடுகநாதர். தெய்வ தரிசனத்தின் போது அவரோடு சேர்ந்து தொழுதால் தங்களுக்கும் புண்ணியம் வரும் என்று அவர்கள் எண்ணியதால் தான் ஆலயத்தில் இத்தனை கூட்டம். சரிகை வேட்டி பளபளக்க மன்னர் சன்னதிக்குள் நுழைந்தார். அவரை தொடர்ந்து இளையராணி கௌரி நாச்சியார். காளையர் கோவிலில் கௌரி இருந்தபோது அவருக்கு தோழி பெண்களாக இருந்தவர்களெல்லாம் இன்று கௌரி நாச்சியார் என்பதனால் கூட்டத்தில் இருந்தபடியே அவர் அழகை ரசித்தனர். மேனியில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். கோவில் நிர்வாகிகளும் ஊழியர்களும் ஆரத்தி எடுத்து மன்னர் குடும்பத்தை வரவேற்றனர். பூரண கும்ப மரியாதையுடன் காளேசன் ஆலயத்திற்குள் அவர்களை அழைத்து சென்றனர். கற்பூர ஆராதனை கடவுளுக்கு காட்டப்பட்டது. மன்னரும் மற்றவர்களும் விழிமூடி ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு வெளியே வெடிசத்தம் கேட்டது. அதை தொடர்ந்து மக்களின் கூக்குரல் கேட்டது. கோவிலுக்குள் இருந்த கூட்டம் தலை தெறிக்க ஓடியது. இன்னவென்று அறியாமல் மன்னர் முத்துவடுகநாதர் உருவிய வாளுடன் ஆலய வாயிலுக்கு ஓடினார். அவரை பின்தொடர்ந்து கௌரி நாச்சியாரும் ஓடி வந்தார்.
அங்கே பாஞ்சோர் என்ற ஆங்கில தளபதி தலைமையில் வெள்ளையர்களின் வெறிக்கூட்டம் அப்பாவி மக்களை குருவிகளைப் போல் சுட்டு கொண்டிருந்தது. மன்னரின் மெய்காப்பாளர்களும் காளையர் கோவில் மக்களும் கையில் கிடைத்த ஆயுதங்களோடு களம் புகுந்தனர். கௌரி நாச்சியாரை கோவிலின் வாசலின் அருகிலேயே இருக்கும்படி வலியுறுத்திவிட்டு எதிரிகளை நேர்கொண்டார் மன்னர் முத்துவடுகநாதர். ஒரு பக்கம் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையோடு ராமநாதபுரத்தில் அமைதி பேச்சு. மற்றொரு புறம் காளையர் கோவிலில் தெய்வ தரிசனத்தில் மன்னர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மற்றொரு தளபதி பாஞ்சோரின் திருட்டுத்தனமான தாக்குதல். மன்னர் முத்துவடுகநாதரின் வாளுக்கு எதிரிகளின் தலைகள் மண்ணை தொட்டன. மன்னரின் ஆவேசத்தை கண்டு மக்களும் எதிரிகளை பந்தாடினர். நேர் நின்று மன்னரை வீழ்த்த முடியாது என்பதை கண்டு கொண்டு பாஞ்சோர் மரமொன்றில் மறைந்தான். வெளிகளில் நீர் பெருக கௌரி நாச்சியார். அப்போது ஒரு துப்பாக்கி மன்னரை குறிப்பார்ப்பதை கௌரி நாச்சியார் அறிந்தார். துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட ரவை மன்னரை தொடுவதற்குள் பாய்ந்து சென்ற கௌரி நாச்சியார் அதை தம் முதுகில் தாங்கினார். மன்னருக்கு வைத்த குறி இளையராணியை எதிர்கொண்டது. போரிட்டு கொண்டிருந்த மன்னர் கௌரி நாச்சியார் களத்தில் சாய்வதைக் கண்டு வாளை எறிந்துவிட்டு கௌரி என்று கத்தியபடி ஓடி சென்று இளையராணியை தாங்கினார். அப்போது சீறி வந்த மற்றொரு குண்டு மன்னரின் மார்பை துளைத்தது. மன்னரின் அரவணைப்போடு இளையராணியும் மண்ணில் சாய்ந்தார். இருவரின் இரத்தமும் இணைந்து காளையர் கோவில் பூமியை கழுவி சென்றது. ஒருவரை ஒருவர் தழுவியபடியே அவர்கள் உயிர் பிரிந்தது. ஆம், இந்திய வரலாற்றில் வெள்ளையரை களத்தில் எதிர்கொண்டு மரணத்தை தழுவிய முதல் மன்னர் என்ற பெருமை அவர் முகத்தில் தெரிந்தது. வீரன் ஒருவன் குதிரையில் கொல்லங்குடி நோக்கி விரைந்து கொண்டிருந்தான். காளையர் கோவிலிலிருந்து புறப்பட்ட குதிரை கண்மூடித்தனமாக கொல்லங்குடியை நோக்கி சீறி பாய்ந்தது. குதிரையின் மீது அமர்ந்திருந்த வீரனின் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. இந்த விபரீதத்தை வேலுநாச்சியாரிடம் எப்படி சொல்வது? இனி இந்த சிவகங்கை சீமையை எப்படி காப்பது? இது போன்ற சிந்தனை கவலைகள் அந்த வீரனை பற்றியிருந்தது. அதுவும் மற்றவர்களைப் போன்று இவன் சாதாரண வீரன் அல்லவே. ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை சீமைக்கு வேலுநாச்சியார் மருமகளாக வந்த போதே உடன் வந்த வீரனாயிற்றே. அதுவும் வேலுநாச்சியாரின் இமை போல் இருப்பதாக ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு வாக்கு கொடுத்தவராயிற்றே. குழந்தை பருவத்திலிருந்து வேலுநாச்சியாரின் வீர விளையாட்டுகளுக்கு குருவாக திகழ்பவராயிற்றே. அத்துடன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை அப்பு என்றும் வேலுநாச்சியாரை ஆத்தா என்றும் அழைக்கின்ற அளவுக்கு உரிமை பெற்றவராயிற்றே. வயோதிகம் வந்து சேர்ந்த போதும் மேனியின் வலுவில் மெலியாதவராயிற்றே. ஆம், சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல்தான் அந்த குதிரையில் வந்து கொண்டிருந்த வீரன். கொல்லங்குடி அரண்மனை வாசலில் இருந்த அரண்மனை பணியாளர்கள் சிலம்பு வாத்தியாரை கண்டு எழுந்து நின்றனர். குதிரையில் இருந்து குதித்த சிலம்பு வாத்தியார் ஆத்தா என்ற பெருங்குரல் எடுத்து கதறினார். அந்த குரல் கொல்லங்குடி கிராமத்தையே அசைத்து பார்த்தது. அதனால் மக்கள் அரண்மனை நோக்கி ஓடி வந்தனர். பணியாளர்களும் சேடி பெண்களும் விவரம் புரியாமல் வேதனையில் மூழ்கினர். வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியார் ஏதும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அரண்மனைக்கு உள்ளிருந்து ஒரு சேடி பெண்ணுடன் வாசலுக்கு வந்த வேலுநாச்சியார் என்ன நடந்தது என்று கேட்டார். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்பது மட்டும் வேலுநாச்சியார் உள்ளத்தில் உறைந்தது. ஆத்தா, என் வாயால் நான் அதை எப்படி சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டு புலம்பி அழுதார் சிலம்பு வாத்தியார். காரணம் புரியாமலேயே கூடியிருந்தோரின் கண்கள் கலங்கின. ஐயா, எதுவாக இருந்தாலும் விவரத்தை சொல்லுங்கள் என்றார் வேலுநாச்சியார். அப்போதும் வார்த்தை வராமல் வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார் சிலம்பு வாத்தியார். பின் தன்னை தேற்றிக்கொண்டு, ஆத்தா, காளையர் கோவிலுக்கு தெய்வ தரிசனத்துக்காக சென்றிருந்த நமது மன்னரையும் இளைய ராணியையும் வெள்ளையர்கள் பதுங்கி நின்று சுட்டுவிட்டார்கள் என்று அழுதபடியே சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் வேலுநாச்சியாரின் உள்ளம்
அவர்களுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்று 1000 முறை முணுமுணுத்து கொண்டது. இளையராணியும் மன்னரும் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்றார் படபடப்புடன் வேலுநாச்சியார். அந்த பதட்டம் அங்கிருந்த அனைவர் முகத்திலும் அப்பிக்கொண்டது. ஆத்தா, மோசம் போய்விட்டோம் ஆத்தா, மன்னரையும் இளையராணியையும் கொடியவர்கள் கொன்று விட்டார்கள் ஆத்தா என்று பெருங்குரல் எடுத்து சிலம்பு வாத்தியார் அழுதார். அதை கேட்டவுடன் கூடியிருந்த அனைவரும் கதறி துடித்தனர். வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரும் விவரம் புரியாமல் விசும்பத் தொடங்கினாள். மற்றவர்கள் மத்தியில் தாமும் அழுதுவிடக் கூடாதே என்று வேலு நாச்சியார் வேதனையில் கற்சிலையானார். சிவகங்கை சீமையின் முதல் மன்னரும் தன் மாமனாரும் ஆகிய சசிவர்ண தேவர் கையவன் ஒருவனால் மறைந்திருந்து தாக்கப்பட்டு மரணத்தை தழுவிய போதும் முத்துவடுகநாதருக்கு ஆறுதல் சொல்லிய வேலு நாச்சியார் ஆண் வாரிசின்றி ராமநாதபுரத்து மன்னரும் தன் தந்தையுமாகிய செல்லமுத்து சேதுபதி மரணத்தை தழுவிய போது ராமநாதபுரம் சீமைக்கு ஆறுதல் சொல்லிய வேலுநாச்சியார் இன்று சிலம்பு வாத்தியார் சொன்ன செய்தியினால் இடிந்து போனார். அதை வெளிக்காட்ட விரும்பாமலும் வேதனையை அடக்க முடியாமலும் தவித்த வேலுநாச்சியார் அங்கிருக்க பிடிக்காமல் அறைக்குள் நுழைந்தார். அப்போதும் சிலம்பு வாத்தியாரின் அழுகை ஒலியும் மக்களின் கூக்குரலும் வேலுநாச்சியாரை தொடரத்தான் செய்தன. மன்னரின் மறைவை நினைத்து அழுது தீர்ப்பதா அல்லது ராணி வேலுநாச்சியாரின் மனதை அறிந்து துணை புரிவதா என்பது தெரியாமல் சேடி பெண்கள் திகைத்து நின்றனர். அறைக்குள் இருந்த வேலுநாச்சியாரின் விழிகள் அழுது தீர்த்தன. சிறிது நேரம்தான் வேலுநாச்சியார் அறையிலிருந்து வெளிப்பட்டார். சிலம்பு வாத்தியார் அருகில் வந்து, ஐயா, அழுவதை நிறுத்துங்கள், அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று கூறிவிட்டு மகள் வெள்ளைச்சி நாச்சியாரை அருகில் அழைத்து, ஐயா, அடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் எனது வாரிசை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இனி இவளை கவனிப்பது மட்டுமே உங்கள் பணியாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிலம்பு வாத்தியார் கையில் வெள்ளைச்சி நாச்சியாரை ஒப்படைத்தார். அடுத்து என்ன நடக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஐயா, இப்போதே நான் காளையர் கோவில் செல்கிறேன். நீங்கள் வெள்ளைச்சியை அழைத்து கொண்டு என்னை பின்தொடருங்கள் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார் வேலுநாச்சியார். சிறிது நேரத்தில் வேலுநாச்சியார் போருடை தாங்கி புயலென வெளியேறினார். வேலுநாச்சியாரின் குதிரை காளையர் கோவில் நோக்கி பறந்தது. தமது இடுப்பின் இரு பகுதியில் செருகியிருந்த வாள்களை வேலுநாச்சியார் அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டார். வெள்ளையர் தலையை தமிழ் மண்ணில் வீழ்த்தவே அந்த வாள்கள் காத்திருப்பது போல் அவைகள் காட்சியளித்தன. காளையர் கோவிலுக்கு அருகில் வேலுநாச்சியாரின் குதிரை. செய்தி அறிந்து சுற்று வட்டார மக்கள் அழுத விழியோடும் சிந்திய மூக்கோடும் காளையர் கோவிலை முற்றுகையிட்டனர். காளையர் கோவில் கோபுரத்தை சுற்றி கழுகு கூட்டம் பறந்து கொண்டிருந்தன. பிணவாடை காளையர் கோவில் நகரத்தையும் தாண்டி உலவிக் கொண்டிருந்தது. கோவிலுக்கு அருகில் வந்ததும் வேலுநாச்சியார் குதிரையை விட்டு இறங்கினார். கூடியிருந்த மக்கள் துயரம் தாங்காமல் கதறி அழுதனர். வேலுநாச்சியார் மண்ணின் மீது பார்வையை செலுத்தினார். எங்கு நோக்கினும் இரத்த சேறு, அடிக்கொன்றாய் மனித உடல்கள். கிழவன் சிறுவன் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி காளையர் கோவில் வீதிகளில் பிணக்குவியல். இவற்றையெல்லாம் கவனித்தபடி வேலுநாச்சியார் நடந்தார். கோவில் சுவரில் சாய்ந்தபடி ஒருவனின் உயிர் பிரிந்திருந்தது. அவன் கையில் திருவோடு. அன்றாடம் கோவில் வாசலில் கிடைக்கும் காசை கொண்டு காலம் கடத்திய பிச்சைக்காரன் அவன். இரு விழியும் தெரியாத பிறவி. அவனையும் வெள்ளை நாய்கள் நெஞ்சில் குறிவைத்து சுட்டிருக்கிறது. நெஞ்சிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் அவன் கையில் இருந்த திருவோட்டில் நிறைந்து வழிந்தது. மற்றொரு பக்கத்தில் கோயிலுக்கு வந்த ஒரு குடும்ப பெண்ணையும் சுட்டிருக்கிறார்கள். அந்த கொடியவரின் குண்டு அவர் இடுப்பில் இருந்த குழந்தையையும் கொன்றுவிட்டது. குழந்தையை அணைத்தபடி மண்ணில் அந்த தாயின் பிணம். திடலின் மையத்தில் மன்னர், இளையராணி உடல்கள் துணியால் மூடப்பட்டிருந்தன. அதன் அருகில் இருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் தளபதிகளும் வேலுநாச்சியாரை கண்டும் அவரை நோக்கி வர எத்தனிக்கவில்லை. அவர்கள் கால்களை சோகம் கட்டி போட்டிருந்தது. வேலுநாச்சியாரின் விழிகளை நேர்கொள்ள முடியாமல்
அவர்கள் விழிகள் மண்ணின் மீதே மையம் கொண்டன. மூடியிருந்த துணியை வேலு நாச்சியார் மெதுவாக எடுத்தார். இரத்த வெள்ளத்தில் மன்னரும் இளையராணியும். இந்த கோர காட்சியை கண்டு கூட்டம் ஓவென கதறியது. வேலு நாச்சியார் முகம் வாடி துவண்டது. எது பற்றியும் பேச எவருக்கும் துணிவில்லை. பெரிய கோபுரத்தின் நிழலில் ஒரு நாற்காலி போடப்பட்டது. எவரும் சொல்லாமலேயே வேலு நாச்சியார் அமர்ந்தார். அப்போதும் அழுகை ஒலியே அங்கே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. வெள்ளச்சி நாச்சியாருடன் சிலம்பு வாத்தியாரும் வந்து சேர்ந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையை நோக்கி, அடுத்து என்ன செய்யலாம் என்றார் வேலு நாச்சியார். எதுவும் சொல்லாமல் அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார். அமைச்சர் அவர்களே, என் கணவரையும் என் இளைய சகோதரியையும் வெள்ளையர்கள் சூழ்ச்சி வலையால் சாகடித்து விட்டார்கள். இப்போது எனக்கு இருப்பது 2 வழிதான். ஒன்று, எங்கள் குல வழக்கப்படி என் கணவரோடு நான் உடன்கட்டை ஏற வேண்டும். இல்லையெனில் ஆயுதம் ஏந்தி என் கணவரை பழி கொண்டவர்களை நான் பழி தீர்த்தாக வேண்டும். இதில் 2வது வழிதான் எனக்கு உகந்ததென என் மனம் சொல்கிறது. அதனால் இருக்கும் படையை தயார் செய்யுங்கள். எதிரிகளை முடித்துவிட்டு நானும் இந்த மண்ணில் மடிந்து முடிகிறேன் என்றார் வேலு நாச்சியார். அதுவரை மௌனம் சாதித்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மகாராணி, நம் இழப்பு பெரிது. உங்களுடைய கோபம் சரியானது. ஆனால் உங்கள் முடிவை மட்டும் நீங்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கூறினார். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்? இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றார் கோபமாக. மகாராணி, வெள்ளையர் முடிவும் உங்கள் முடிவும் ஒத்துப்போகிறது. அவர்களும் உங்களை தீர்த்து கட்டிவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றனர். அதனால்தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. அமைச்சர் அவர்களே, என்னையும் வெள்ளையர்கள் சாகடித்து விடுவார்கள் என்று நான் பயந்து சாவதா? என் மாமியார் மடியிலும் தோளிலும் தவழ்ந்து கிடந்த மன்னர் இன்று மண்ணில் கிடக்கிறார். என் மார்பில் சாய்ந்து மன அமைதி பெற்ற மன்னர் இன்று வீதியோரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். அவர் முகத்தில் தன்னையும் தன் முகத்தில் அவரையும் கண்டு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த கௌரியும் இன்று இரத்த சகுதியில் செத்து கிடக்கிறார். இந்த கொடுமை புரிந்தவர்களின் குடலை உருவாமல் இனிமேல் ஒரு நிமிடம் கூட என்னால் உயிர் வாழ முடியாது. தாயே, உங்களுக்கு புத்தி சொல்வதாக தவறாக நினைக்க வேண்டாம். தயவு செய்து நான் சொல்வதில் கொஞ்சம் கவனம் பதியுங்கள். இப்போது நாம் போர் தொடுப்பதால் ஆகப் போவது ஒன்றும் இல்லை. முடிவில் உங்களையும் நாங்கள் இழக்க வேண்டியதாயிருக்கும். அதனால் சிவகங்கை சீமையை வழி நடத்துவதற்கும் நாதியற்று போகும். எல்லாவற்றையும் விட இந்த நாடு பெரியது. அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக விவாதித்து முடிவுக்கு வர வேண்டும். முதலில் மன்னரையும் இளையராணியையும் அடக்கம் செய்வோம். பின்பு ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. வேலு நாச்சியார் சற்றே அமைதியானார். அந்த அமைதியே சம்மதத்துக்கு அறிகுறி என புரிந்து கொண்ட அமைச்சர் சவ அடக்கத்திற்கான பணிகளுக்கு உத்தரவிட்டார். வேலு நாச்சியார் கோவிலுக்குள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரை பாதுகாக்க வீரர்கள் காவல் அரண் அமைத்து காத்தனர். மன்னரையும் இளையராணியையும் அடக்கம் செய்ய வேண்டிய இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் வேக வேகமாக நடந்தன. மன்னரையும் இளையராணியையும் ஓரிடத்தில் கிடத்தி சந்தன கட்டைகளை வைத்து மூடினர். விறகுகள் நெய்யில் குளித்தன. வேலு நாச்சியார் தீ மூட்டினார். குழுமியிருந்த கூட்டம் கண்ணீர் விட்டபடி கதறி துடித்தது. அங்கிருந்து தப்பி செல்வது என்ற இரகசிய முடிவின்படி முதலில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமறைவானார். அடுத்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வெள்ளச்சி நாச்சியாரிடம் அங்கிருந்தும் மறைந்தார். வேலு நாச்சியாரும் கூட்டத்தில் இருந்து நழுவி குதிரையில் ஏறி பறந்தார். இதையெல்லாம் கருங்காலிகள் வழியாக அறிந்து கொண்ட வெள்ளையர் வேலு நாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அரியாக்குறிச்சி ஐயனார் கோவில். அந்த கோவில் தூணில் சாய்ந்தபடி உடையாள். அழுது அழுது அவள் கண்ணீரும் வற்றி போய்விட்டது. மன்னரை கொன்ற செய்தி தெரிந்ததும் உடையாள் காளையர் கோவிலுக்கு போனாள். வேலு நாச்சியார் அவள் விழிகளுக்கு அகப்படவே இல்லை. கூட்ட நெரிசலில் அழுது முடித்துவிட்டு ஊர் திரும்பினார். கழுத்துக்கு பதக்க சங்கிலி அணிவித்தது, கைகளில் வளையல்கள் பூட்டிவிட்டது,
திருமணத்தை தாம் நடத்தி வைப்பதாக கூறியது, திருடு போன மாடுகள் வீட்டிற்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தது என வேலுநாச்சியார் செய்த ஒவ்வொரு செயலும் உடையாள் நினைவில் வந்து உட்கார்ந்து கொண்டது. வேலுநாச்சியாரை தான் கண்ட இடத்தில், தாம் கட்டுண்டு கிடந்த இடத்தில் அமர்ந்தபடியே உடையாள் கண்ணீர் சிந்தினாள். தூணில் சாய்ந்து துயரப்பட்டு கொண்டிருந்த உடையாளை அவள் மாடுகள் பார்த்து கொண்டே இருந்தன. அவைகள் மேய்வதை மறந்தன. உடையாள் கண்ணில் நீர் வடிவதைக் கண்டு மாடுகளும் கண்களில் நீரை சொரிந்தன. குதிரையின் காலடி ஓசை கேட்டு உடையாள் சுயநினைவு பெற்றாள். எழுந்து நின்றாள். ஓசை வந்த திசையில் பார்வையை செலுத்தினாள். மரங்கள் அடர்ந்த பகுதியில் குதிரை ஒன்று ஓடி வருவதாய் உடையாளுக்கு புரிந்தது. அதன் மேல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதும் தெரிந்தது. அதனால் மனதில் திடத்தை வரவழைத்து கொண்டு குதிரையை நேர்கொண்டாள் உடையாள். ஓடி வந்த குதிரை நின்று திமிரி குதித்தது. ஆத்தா, உங்களுக்கா இந்த நிலை என்று அழத் தொடங்கினார். உஷ், என்னை எதிரிகள் தொடர்கிறார்கள் என்றார் வேலுநாச்சியார். ஆத்தா, அந்த பக்கம் போகாதீர்கள், அங்கே அயோக்கியர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்று மெதுவாக கூறிய உடையால் வேலுநாச்சியார் செல்ல வேண்டிய திசையை காட்டி நின்றார். குதிரை பறந்து மறைந்தது. மீண்டும் ஐயனார் கோவில் தூணின் அருகே சோக சுமையாய் உடையாள் சரிந்தாள். சிறிது நேரம் சென்றிருக்கும். 7-8 குதிரைகள் வந்து நின்றன. தூணில் மறைந்து நின்று நடப்பதை கவனித்தாள் உடையாள். குதிரைகளிலிருந்து ஒரு வெள்ளைக்காரனும் சில தடியர்களும் கீழே இறங்கினர். சுற்றும் முற்றும் பார்வையை செலுத்தினர். எந்த பக்கம் போயிருப்பாள் என்று ஒருவன் கேட்டது உடையாள் காதிலும் விழுந்தது. அவர்கள் வேலுநாச்சியாரைத்தான் தேடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாள். காடு சூழ்ந்த பகுதியில் திசை தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர். அவர்கள் கண்களுக்கு உடையாள் அகப்பட்டதும் அருகில் அழைத்தனர். சென்றாள். இந்த பக்கம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்றான் ஒருவன். பார்த்தேன். வந்தவர்கள் முகங்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தன. எந்த பக்கம் வேலுநாச்சியார் சென்றாள் என்று உனக்கு தெரியுமா என்றான் மற்றொருவன். தெரியும். சொல்லு என்று துரிதப்படுத்தினான் வேறொருவன். முடியாது என்று உடையாள் சொல்ல ஒருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் கை விரல்கள் பட்டு உடையாள் கன்னம் சிவந்தது. அடிதாங்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கின. உடையாள் உண்மையை சொல்லிவிடுவாள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். 1000 அடி கொடுத்தாலும் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனார் என்ற உண்மையை சொல்ல முடியாது என்றாள் உடையாள். ஒருவன் அவள் தலைமுடியை பற்றி தரதரவென்று இழுத்தான். மற்றொருவன் ஓங்கி அடிவயிற்றில் மிதித்தான். வைராக்கியம் உடையாள் நெஞ்சில் வளர்ந்து நின்றதால் அந்த கொடியவர்களை கண்டு சிரித்தார். இவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் வாளை உருவினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் வாளை உடையாள் கழுத்தில் வீசினான். தலைவேறு முண்டம் வேறாக உடையாள் மடிந்து மண்ணில் சாய்ந்தாள். உண்மையை அறிய முடியாத ஆத்திரத்தில் வெட்டுப்பட்ட உடையாள் தலையை காலால் எத்திவிட்டு சென்றனர். வெட்டுப்பட்ட உடையாள் முகத்தில் கூட ஒருவித கம்பீரம் காட்சி தந்தது. மாலை நேரம். இனி எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்ப்போருக்கு இங்கு இடமும் இல்லை என்ற இருமாப்போடு ஆங்கிலேயரும் நவாப்புகளும் கைகோர்த்து கொண்டு சிவகங்கை நகரத்தில் வலம் வந்தனர். தங்கள் துயரத்தை கூட வெளிக்காட்டினால் விபரீதம் விளையுமோ என்ற அச்சத்தில் மனசுக்குள்ளேயே தங்கள் மன்னருக்கு அஞ்சலி செலுத்தி மக்கள் அழுது தீர்த்தனர். சிவகங்கை அரண்மனை அந்நியர் ஆளுகையில் சசிவர்ண தேவரும் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் உலவிய அரண்மனையில் இன்று நவாப் முகமது அலியின் மகன் உம்தத் உல் உம்ராவும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர் மற்றும் கைகூலிகள். சிவகங்கை அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தது. தோரணங்களும் சரவெடிகளும் தயார் நிலையில் காத்திருந்தன. ஆங்கில மது வகைகள் பொழுதை பொன்னாக்க நாட்டிய நங்கைகள் உண்டு மகிழ உணவு வகைகள் உயர்தர ரொட்டிகள் என அனைத்தும் குவிக்கப்பட்டிருந்தன. வெள்ளை நரிகள் பெற்ற வெற்றியை கொண்டாட நடக்கும் விழாதான் அது. ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர், தஞ்சை, புதுக்கோட்டை மன்னர்கள், படை அதிகாரிகள் குழுமியிருந்த கூட்டத்திற்கு மத்தியில் உம்தத் உல் உம்ரா. அவன் முகத்தில் வெற்றி புன்னகை. அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வித சம்பந்தமும் இன்றி
நெஞ்சில் கவலையையும் விழிகளில் அச்சத்தையும் சுமந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். இந்த வெற்றி திருவிழாவில் கலந்து கொள்ள கவர்னர் ஜார்ஜ் பி காட் வருகிறான் என்பதனால்தான் இத்தனை அமர்க்களங்கள். கவர்னரின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தனர். ஒரு சாரட் வண்டி அரண்மனைக்குள் நுழைந்ததும் வானவெடிகள் முழங்கின, வாத்தியங்கள் இசைத்தன. பணிப்பெண்கள் மலர் தூவி கவர்னரை அழைத்து வந்தனர். கவர்னர் ஜார்ஜ் பி காட் வாழ்க! புதிய மன்னர் மும்தத் உல் உம்ரா வாழ்க! ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் வாழ்க! முத்துவடுகநாதனை தீர்த்து கட்டிய மாவீரன் பாஞ்சோர் வாழ்க! என்ற கைகூலிகளின் முழக்கங்கள் அரண்மனை சுவர்களில் பட்டு எதிரொலித்தன. ஆனால் கவர்னரின் முகம் மட்டும் வாடி போயிருந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த ஆளும் வர்க்கம் கவர்னரின் முகவாடலின் காரணம் புரியாது கலங்கி நின்றது. மும்தத் உல் உம்ரா அருகில் வந்த கவர்னர், இந்த கூத்தெல்லாம் எதற்கு என்று ஆங்கிலத்தில் கேட்டான். கவர்னரின் ஒப்புதல் பெற்று இந்த வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த மும்தத் உள்ளம் தடுமாறியது. என்ன நடந்தது என்பது கூட புரியாமல், வெற்றி விழாவுக்கு என்ன அவசரம் என்றான் ஆங்கிலத்தில் கவர்னர். ஏதும் புரியாமல் அனைவரும் திகைத்தனர். காளையர் கோவிலில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதனும் ராணி வேலுநாச்சியும் சாகடிக்கப்பட்டு விட்டதாக எனக்கு தகவல் அனுப்பியிருந்தீர்கள். அதை நம்பித்தான் இந்த வெற்றி விழா நடத்த நான் உங்களுக்கு அனுமதி அளித்தேன். ஆனால் நீங்கள் கொன்றது முத்துவடுகநாதனும் இளையராணி கௌரியும் தான் என்று எனக்கு இப்போது செய்தி வந்திருக்கிறது. செத்தவர் எவரென்று கூட அறியாமல் இருக்கின்ற உங்கள் அறியாமையை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். காளையர் கோவிலில் இருந்து வேலுநாச்சியார் தப்பிவிட்டாள் என்ற செய்தியும் எனக்கு வந்திருக்கிறது. அவள் அடிபட்ட புலி, பதுங்கியிருந்து நம் மீது பாய்வாள். வேலுநாச்சியை ஒழிக்கும் வரை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நிம்மதி இல்லை என்று ஆங்கிலத்தில் கத்தி முடித்தான் கவர்னர். வேலுநாச்சியார் தப்பிவிட்டார் என்ற செய்தி அங்கிருந்த ஆங்கிலம் தெரிந்த தமிழர்கள் சிலருக்கு மகிழ்வை தந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் மௌனம் காத்தனர். என்ன நடந்தது? வேலுநாச்சி எப்படி தப்பித்தாள்? செத்தது வேலுநாச்சிதான் என்று எப்படி பலரும் என்னிடம் கூறினர்? இது போன்ற வினாக்கள் மும்தத் உல் உம்ராவை உலுக்கி எடுத்தன. ஆங்கில தளபதிகளும் விழி பிதுங்கினர். நம் ஒற்றர்கள் எல்லாம் தூங்கிவிட்டார்களா அல்லது எதிரிகளிடம் சோரம் போய் விட்டார்களா என்றான் கவர்னர். பதில் சொல்ல இயலாது அனைவரும் தலை குனிந்தனர். நீங்கள் பெரிதும் நம்பும் வெற்றிவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டுவிட்டு கோபத்துடன் வெளியேறினான் கவர்னர். களிப்புடன் தொடங்கிய வெற்றி விழா கவலையுடன் முடிந்தது. வெற்றிவேலை பற்றி கவர்னர் குறிப்பிட்டது மும்தத் உல் உம்ராவையும் ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித் பாஞ்சோரையும் சிந்திக்க வைத்தது. மூவர் பார்வையும் புதுக்கோட்டை மன்னர் மீது பாய்ந்தது. வேலுநாச்சியாரின் குதிரை பயணம் காட்டிற்குள் விரைந்து கொண்டிருந்தது. எதிரிகள் பின்தொடர்ந்து வருகிறார்களா, வழியில் எங்காவது பதுங்கி இருக்கிறார்களா என்ற எண்ணத்தோடு வேலுநாச்சியாரின் கவனம் இடுப்பில் செருகியிருந்த வாளின் மீதும் பதிந்திருந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை நாட்டரசன் கோட்டைக்கு சென்றிருப்பாரா? வெள்ளச்சியை பாதுகாப்புடன் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அழைத்து சென்று இருப்பாரா? சிவகங்கை மக்கள் இப்போது எந்த மனநிலையில் இருப்பார்கள்? எதிர்காலத்தில் நமது செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் போன்ற கவலைகளும் வேலுநாச்சியாரை பற்றி இருந்தன. நள்ளிரவு வேளையில்தான் வேலுநாச்சியார் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்று தாண்டவராயன் பிள்ளை சொல்லி சென்றது இப்போது வேலுநாச்சியாரின் நினைவுக்கு வந்தது. அடர்ந்த காட்டின் இடையில் வேலுநாச்சியார் குதிரையை நிறுத்தினார். வானத்தை பார்த்தார். சூரியன் ஓய்வெடுப்பதற்காக மேற்கு திசையில் விரைந்து கொண்டிருந்தான். இரவு வரும் வரை இங்கே தங்கி செல்வதே நல்லது என்ற முடிவுக்கு வந்த வேலுநாச்சியார் ஒரு மரத்தில் குதிரையை கட்டினார். மர சருகுகளையே மலர் படுக்கையாக கருதி வேலுநாச்சியார் படுத்தார். கம்பீரமான மாளிகை, அழகிய பஞ்சு மெத்தை, தேவையறிந்து உதவி செய்ய ஓடி வரும் சேடி பெண்கள் என மாளிகையில் வாழ்ந்த வேலுநாச்சியார் இப்போது மண் தரையில் தன்னந்தனிமையில். மனதெல்லாம் துயரம். நீண்ட தூர பயணம்.
மெல்லிய பூங்காற்று இவையெல்லாம் ஒன்றிணைந்து வேலுநாச்சியாரை விழிமூட செய்தன. அப்போதும் அவரது வலது கரம் வாளை பற்றி கொண்டிருந்தது. அந்த வழியில் வந்த மயில் ஒன்று கழுத்தை சாய்த்து சாய்த்து வேலுநாச்சியாரை வேடிக்கை பார்த்து சென்றது. மலரென நினைத்து ஓடி வந்து வண்டு ஒன்று வேலுநாச்சியாரின் முகத்தின் அருகில் வந்ததும் ஏமாந்து திரும்பியது. மரக்கிளைகளும் சருகுகளும் பூக்களும் காற்றுக்கு ஆடி அசைந்தன. அவை தமிழ்தாயின் திருமகள் வேலுநாச்சியாருக்கு வெஞ்சாமரம் வீசுவது போன்று காட்சியளித்தன. குளிர்காற்று வேலுநாச்சியாரின் தூக்கத்தை கலைத்தது. கண் விழித்த அவர் வானத்தை பார்த்தார். இருட்டியிருந்தது. மீண்டும் வேலுநாச்சியார் குதிரை நாட்டரசன் கோட்டை நோக்கி பயணித்தது. நாட்டரசன் கோட்டை அருகே இன்னும் சிறிது தூரம்தான். காட்டின் எல்லை முடிந்துவிடும். அப்போது பக்கவாட்டில் இருந்து ஒரு குதிரை வேலுநாச்சியார் குதிரையை நோக்கி விரைந்து வந்தது. 2 குதிரைகளுக்கும் இடைவெளி குறைந்தது. குதிரையில் இருந்து குதித்த வேலுநாச்சியார் எதிரியை எதிர்கொள்ள வாளை ஏந்தினார். எதிர்வந்த குதிரையில் இருந்து குதித்த உருவத்தை நோக்கி வேலுநாச்சியார் பாய்ந்தார். தாயே, நான் தாண்டவராயன் பிள்ளை என்று வந்த உருவம் தந்த குரலால் வேலுநாச்சியாரின் வாளுக்கு வேலையின்றி போயிற்று. தாங்கள் நாட்டரசன் கோட்டைக்குள் நுழைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் இரவு முழுவதும் இங்கே காத்திருக்கிறேன். காளையர் கோவிலிலிருந்து நீங்கள் நாட்டரசன் கோட்டைக்குத்தான் வரப்போகிறீர்கள் என்பது எதிரிகளுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அதனால் ஆயுதங்களுடன் நாட்டரசன் கோட்டைக்குள் எதிரிகள் பதுங்கி இருக்கின்றனர். அதனால் மருது சகோதரர்களையும் சிலம்பு வாத்தியார் வெள்ளைச்சி நாச்சியார் அனைவரையும் விருப்பாட்சிக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்காக நான் இங்கே காத்திருக்கிறேன். இங்கிருந்து நாம் உடனடியாக தப்பிவிட வேண்டும். நமக்கு விருப்பாட்சிதான் பாதுகாப்பான இடம் என்று பதட்டத்துடன் சொல்லி முடித்தார் தாண்டவராயன் பிள்ளை. நாம் நாட்டரசன் கோட்டைக்குத்தான் வரப்போகிறோம் என்பது எதிரிகளுக்கு எப்படி தெரிந்தது? தாயே, அது பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு இப்போது நேரமில்லை. இங்கு நாம் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அதனால் உடனடியாக நாம் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு தாண்டவராயன் பிள்ளை தமது குதிரையை வேறொரு திசையில் செலுத்தினார். அதைத் தொடர்ந்து வேலுநாச்சியாரின் குதிரையும் வேகம் எடுத்தது. வேலுநாச்சியார் விருப்பாட்சி வருகிறார் என்ற செய்தி காட்டுத்தீ போல் கால் முளைத்து பரவியது. அதிகாலை நேரத்திலும் விருப்பாட்சிக்கு வெளியே ஆண்களும் பெண்களும் காத்து கிடந்தனர். விருப்பாட்சி பாளையத்தின் பாளையக்காரரும் வெள்ளையரின் பரம விரோதியுமான கோபால் நாயக்கர் தோளில் வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். அவர்கள் அருகில் மருது சகோதரர்கள் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். அவர்களை நோக்கி 2 குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்தன. அருகில் வந்ததும் தாண்டவராயன் பிள்ளையும் வேலு நாச்சியாரும் குதிரையில் இருந்து குதித்தனர். ஓடி சென்று வணங்கி வேலு நாச்சியாரை வரவேற்றார் கோபால் நாயக்கர். அவர் தோளிலிருந்து தாவினாள் வெள்ளைச்சி. 8 வயது ஆன பின்பும் கூட குழந்தைத்தனம் மாறாத வெள்ளச்சியை நினைத்து சிரித்து கொண்டார் வேலு நாச்சியார். அனைத்து விழிகளும் வேலு நாச்சியாரையே அளவெடுத்து கொண்டிருந்தன. கோபால் நாயக்கரை வேலு நாச்சியாருக்கு தாண்டவராயன் பிள்ளை அறிமுகப்படுத்தினார். தொண்டையை கனைத்து கொண்ட கோபால் நாயக்கர், குடிமக்களே, வேலு நாச்சியார் பற்றிய விவரங்களை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதிகார வெறி பிடித்த ஆங்கில நாய்கள் வேலு நாச்சியாரையும் தீர்த்து கட்ட அலைந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆபத்தில் இருந்து வேலு நாச்சியாரை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. 8 வயது மகளோடு நம்மை நாடி வந்திருக்கும் வேலு நாச்சியாருக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசி முடித்தார். கூடியிருந்த கூட்டம் முழுவதும் கோபால் நாயக்கரின் கருத்துக்கு சம்மதம் தெரிவித்து சபதம் எடுத்தது. விருப்பாட்சி கோட்டையில் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு துணையாக சேடி பெண்களையும் பாதுகாவலுக்கு வீரர்களையும் நியமித்தார் கோபால் நாயக்கர். பிரான்மலை கோட்டை மருது சகோதரர்கள் தங்கும் இடமாயின. சங்கரபதி கோட்டையில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தங்க வைக்கப்பட்டார். சிவகங்கை சீமையையொட்டி தொண்டைமண் நாட்டிற்கு சொந்தமான பாய்குடி என்ற கிராமத்தின் தென்னந்தோப்பில் தங்கிக் கொண்டு அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. 6 மாதம் உருண்டோடியது.
விருப்பாட்சி கோட்டை வேலுநாச்சியார் கோபால் நாயக்கர் அவசர அழைப்பின் பேரில் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியாரும் அங்கு வந்திருந்தனர். அடுத்து நடக்க வேண்டியது பற்றிய ஆலோசனை கூட்டம் ஆரம்பமானது. தாண்டவராயன் பிள்ளை சிவகங்கை நகரத்தை உசைன் நகர் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். நமக்கு விசுவாசம் உள்ள மக்களை வேட்டையாடி வருகின்றனர். லண்டனில் உள்ள இந்திய ஹவுஸில் சர் ராபர்ட் பிளட்சர் என்பவர் காளையர் கோவில் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போர் முறைக்கு உரிய அனைத்து விதிகளையும் மீறி பாஞ்சோர் நடந்ததையும் அவர் கண்டித்திருக்கிறார். லண்டனில் உள்ள ஆங்கில அதிகாரிகள் மத்தியில் காளையர் கோவில் படுகொலை ஆவேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தளபதி ஜோசப் ஸ்மித் பாஞ்சோர் மீது நீதி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளையர்கள் எதிர்ப்பில் உறுதியாக நிற்கின்ற ஹைதர் அலிக்கு நம் நிலைமையை குறிப்பிட்டு ஓலை அனுப்பினேன். இதுநாள் வரை அவரிடம் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை என்றார். வேலுநாச்சியார் பார்வை கோபால் நாயக்கர் பக்கம் திரும்பியது. அதை புரிந்து கொண்ட கோபால் நாயக்கர், நான் அனுப்பிய தகவல்களுக்கும் ஹைதர் அலியிடம் இருந்து இதுவரை பதில் கிடைக்காதது வேதனை அளிக்கிறது என்றார். அடுத்து ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்கு தாண்டவராயன் பிள்ளை முயன்றார். வார்த்தைகள் வெளிவராமல் கண் கலங்கினார். எதுவும் புரியாமல் அனைவரும் தாண்டவராயன் பிள்ளை முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். மனதை திடப்படுத்தி கொண்டு வெள்ளையர்களால் உடையாள் வெட்டி வீழ்த்தப்பட்ட கதையை தாண்டவராயன் பிள்ளை சொல்லி முடித்தார். அனைவர் முகத்திலும் சோகம் படர்ந்தது. உடையாள் கதையை கேட்ட வேலுநாச்சியார் தேம்பி தேம்பி அழுதார். கணவர் மறைந்த போது கூட பிறர் முன் கண்ணீர் விடாத வேலுநாச்சியார் உடையாள் கதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதது அனைவரையும் திகைக்க வைத்தது. அழுகையின் ஊடே, எனது மாமனாரை கயவன் ஒருவன் மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றான். எனது கணவரை வெள்ளையர் தளபதி பாஞ்சோர் நயவஞ்சகமாக சுட்டு கொன்றான். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த சூழ்ச்சிகளினால்தான் இந்த 2 இழப்பும் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் உடையாள் எனக்காக உயிர் விட்டிருக்கிறாள் என்பதை அறியும் போது என்னால் கண்ணீர் விடாமல் இருக்க இயலவில்லை. உடையாள் போன்ற வீர பெண்கள் இருக்கும் வரை 1000 வெள்ளையர் அணிவகுத்தாலும் என்னை அவர்கள் வெற்றி கொள்ள இயலாது. ஒரு சாதாரண பெண்ணும் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும் என்பதை உடையாள் மெய்ப்பித்திருக்கிறார் என்று கூறிவிட்டு மீண்டும் தேம்பி தேம்பி அழுதார் வேலுநாச்சியார். கூடியிருந்த அனைவரும் வேலுநாச்சியாருக்கு ஆறுதல் கூற இயலாமல் தவித்தனர். சிறிது நேர அழுகைக்கு பின் வேலுநாச்சியார், அமைச்சர் அவர்களே, உடனடியாக சிவகங்கை சீமைக்கு இரகசிய ஓலை அனுப்புங்கள். அதில் நான் விருப்பாட்சியில் இருப்பதை குறிப்பிடுங்கள். நம் தேசத்தை விரும்பும் இளைஞர்களையும் போர் மறவர்களையும் ஆவேசமிக்க பெண்களையும் உடனடியாக எதிரிகளுக்கு தெரியாமல் விருப்பாட்சிக்கு வரும்படி கட்டளையிடுங்கள் என்றார். உத்தரவு தாயே என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அமைச்சர் அவர்களே, நாம் இனியும் காத்திருக்க இயலாது. ஹைதர் அலியை நாம் நேரில் சந்தித்தாக வேண்டும். பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு கோட்டைக்குள் சென்றார். கோட்டை வாசலில் 3 குதிரைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. ஒரு குதிரையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மற்றொரு குதிரையில் கோபால் நாயக்கர், பிரிதொரு குதிரையில் ஆண்வேடம் தரித்த வேலுநாச்சியார். 3 குதிரைகளும் திண்டுக்கல் நோக்கி பாய்ந்தன. திண்டுக்கல் கோட்டை அரியாசனத்தில் ஹைதர் அலி. கோபால நாயக்கர் முன்வர அவருக்கு பின்னால் தாண்டவராயன் பிள்ளையும் ஆணுடை தரித்த வேலுநாச்சியாரும். ஏதோ சிந்தனையிலிருந்து விடுபட்ட ஹைதர் அலி, வேலுநாச்சியார் வருவதாக தகவல் அனுப்பியிருந்தீர்கள், அவர் வரவில்லையா என்று கோபால் நாயக்கரிடம் கேட்டார். ஐயா, நான் தான் வேலுநாச்சியார் என்று உருது மொழியில் வேலுநாச்சியார் பதில் தந்தார். இந்த கோலம் எதற்காக என்பது போல் ஹைதர் அலி பார்வை. அதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், எங்கள் காலடி சுவடுகளை எதிரிகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த ஓநாய்களின் பார்வையில் இருந்து தப்புவதற்கும் வழியில் அந்த கயவர்கள் எதிர்வந்தால் அவர்களை மேற்கொள்வதற்கும் இந்த ஆடை வசதியாக இருக்கும். அதனால்தான் எனது இந்த கோலம் என்று உருது மொழியில் விளக்கினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன சொல்கிறார் என்பது புரியாமல் விழித்தார் கோபால் நாயக்கர். இருப்பினும் ஹைதர் அலியின் தாய்மொழியையும் வேலுநாச்சியார் அறிந்திருப்பது கண்டு அவரது உள்ளம் பூரித்தது. வேலுநாச்சியாருக்கு உருது தெரியும் என்பது தாண்டவராயன் பிள்ளைக்கு தெரியும்.
ஆனால் இவ்வளவு சரளமாக வேலுநாச்சியார் உருது பேசுவதைக் கண்டு அவரது விழிகளும் மகிழ்ச்சி விளக்கேற்றின. ஹைதர் அலி திகைப்பில் சிக்கி தவித்தார். அந்த திகைப்புக்கு காரணம் வேலுநாச்சியாரின் கம்பீர தோற்றமா அல்லது ஆண்வேட மாற்றமா? இல்லையெனில் உருது மொழியை வேலுநாச்சியார் கையாளும் நேர்த்தியா என்று ஹைதர் அலியின் திகைப்புக்கு காரணம் புரியாமல் தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் திகைத்தனர். உருது மொழியிலேயே வேலுநாச்சியார் தொடர்ந்தார். ராமநாதபுரம் சீமையும் சிவகங்கை சீமையும் இன்று சந்தித்து கொண்டிருக்கும் கொடுமைகளை தாங்கள் அறிவீர்கள். எனது அத்தையையும் அத்தை மகன் இளவரசன் முத்துராமலிங்க சேதுபதியையும் திருச்சி சிறையில் வெள்ளையர்கள் அடைத்திருக்கிறார்கள். என் கணவரை கொன்று எங்கள் நாட்டையும் அந்த கொடியவர்கள் அபகரித்து கொண்டனர். என்னை பற்றி நீங்கள் அறிந்ததை விட உங்களை பற்றி நான் அதிகமாக அறிவேன் என்று வேலுநாச்சியார் சொல்லிக் கொண்டிருந்த போது ஹைதர் அலி மெல்ல மெல்ல அரியாசனத்தை விட்டு எழுந்தார். நின்று கொண்டே வேலுநாச்சியாரின் கூற்றுக்கு செவிமடுக்க தொடங்கினார். தொடர்ந்தார் வேலுநாச்சியார். உங்கள் மாவீரத்தையும் உங்கள் பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம் வெள்ளையர் குலை நடுங்குவதையும் தேர்ந்த போர் ஞானத்தையும் களத்தில் தாங்கள் மேற்கொள்ளும் வியூகத்தையும் நான் அறிவேன். தங்களின் எதிரிகளான வெள்ளை கரடிகள் எனக்கும் எதிரிகளாகி விட்டனர். நாங்கள் இழந்த நாட்டை மீட்டாக வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். வீரத்திற்கும் விவேகத்திற்கும் எங்களிடம் பஞ்சமில்லை. ஆனால் வெற்றியை தரிசிக்க இவை மட்டும் போதா. நவீன ஆயுதங்களும் போர் வீரர்களும் எங்களுக்கு தேவை. இந்த இரண்டும் கேட்டுத்தான் உங்கள் முன் நான் நிற்கிறேன். உங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட விருப்பாட்சி பாளையத்தில் தான் இப்போது நாங்கள் தங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அங்கே தங்குவதற்கு எங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உருது மொழியில் வேலுநாச்சியார் சொல்லி முடித்தார். அதிசயத்தை கண்டது போல் வியந்து நின்றார் ஹைதர் அலி. கணவனை பறிகொடுத்த தம் தேசத்தையும் இழந்த 8 வயது பெண்ணுக்கு தாயான ஒரு பெண்மணியால் இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா? இந்த வினா ஹைதர் அலியின் வியப்பிற்கு காரணமாயிற்று. ஐயா, எனது கோரிக்கைகளை உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டேன். தங்களின் முடிவுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் அதுவே இழந்த எங்கள் நாட்டின் பாதியை நாங்கள் வெற்றி கொண்டதற்கு சமம். அதனால் எங்களுக்கு சாதகமான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்றார் வேலுநாச்சியார். இதுவும் உருது மொழியில்தான் வேலுநாச்சியாரால் உச்சரிக்கப்பட்டது. சிறிது நேரம் அங்கே அமைதி. தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் ஹைதர் அலியின் வாய் அசைவுக்காக காத்திருந்தனர். ஆனால் ஹைதர் அலியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள். காரணம் புரியாமல் தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கண்ணீரை துடைத்துவிட்டு, தாயே, முதலில் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஹைதர் அலி. இதன் பொருள் புரியாமல் வேலுநாச்சியாரும் தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் விழித்தனர். ஆம் தாயே, தங்களிடம் நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் என் மனது அமைதி பெறாது. ஏற்கனவே உதவி வேண்டி உங்கள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை உங்கள் சார்பில் எனக்கு ஒரு ஓலை அனுப்பினார். அதன்பின் கோபால் நாயக்கரும் என்னை சந்திக்க தாங்கள் விரும்புவதாக செய்தி அனுப்பினார். கணவரை பறிகொடுத்த ஒரு பெண்மணியை சந்திப்பதால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது என்ற இருமாப்பில் நான் இருந்ததற்காக இப்போது வருந்துகிறேன். தாயே, உங்கள் தேசபக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். உங்கள் வாழ்வில் நடந்த அனைத்து சோகங்களையும் புறந்தள்ளிவிட்டு உங்கள் நாட்டை மீட்பதற்காக நீங்கள் மேற்கொண்டிருக்கும் தவ பயணத்தை கண்டு மெய் சிலிர்க்கிறேன். உங்களை போன்ற ஒரு வீரத்தாயை என் வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. வீரம், விவேகம், தாய்மண் பற்று இவற்றோடு எனது தாய்மொழியை நீங்கள் உச்சரிக்கும் அழகை கண்டு அதிசயிக்கிறேன். என்னால் மட்டுமல்ல, எங்கள் மத போதகர்கள் கூட இவ்வளவு அழகாகவும் ஆவேசமாகவும் உருது மொழியை உச்சரிக்க இயலாது. விருப்பாட்சி பாளையம் மட்டுமல்ல, என் ஆளுகைக்கு உட்பட்ட எந்த பிரதேசத்திலும் நீங்கள் சுதந்திரமாக உலவலாம். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்ய எனக்கு கிடைத்த வாய்ப்பை நினைத்து கர்வம் கொள்கிறேன். உங்கள் தாய்மண்ணை மீட்கும் உங்கள் உரிமை போருக்கு என் உதவி எப்போதும் உண்டு என்றார் ஹைதர் அலி. வந்த காரியத்தை வெற்றிகரமாக வேலுநாச்சியார் முடித்ததைக் கண்டு தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டனர்.
ஐயா, தங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. உங்கள் உதவியும் எங்கள் உதிரமும் எங்கள் நாட்டை வெள்ளை பிடாரிகளிடமிருந்து விடுதலை செய்யும். வருகிறோம் என்று கூறிவிட்டு விடை பெற்று சென்றார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரை தாண்டவராயன் பிள்ளையும் கோபால் நாயக்கரும் தொடர்ந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஹைதர் அலி வந்து கொண்டிருந்தார். திண்டுக்கல் கோட்டை வாசலின் அருகே கட்டியிருந்த குதிரைகளில் வேலுநாச்சியாரும் உடன் வந்தோரும் ஏறினர். வாசல் வரை வந்த ஹைதர் அலி வேலுநாச்சியாருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். 3 குதிரைகளும் விருப்பாட்சிபாளையம் நோக்கி விரைந்தன. அதிகாலை நேரம். விருப்பாட்சி கிராமத்திற்கு அருகில் உள்ள வயல்வெளி. தாண்டவராயன் பிள்ளை, சிலம்பு வாத்தியார், மருது சகோதரர்கள் அனைவரும் வேலுநாச்சியாரின் வருகைக்காக காத்திருந்தனர். இவர்களுடன் கோபால் நாயக்கரும் அவரது சக வீரர்களும். கோபால் நாயக்கரின் உத்தரவின்றி விருப்பாட்சிபாளைய மக்கள் எவரும் வேலுநாச்சியார் வாழும் பகுதிக்குள் நுழையக்கூடாது என்று எழுதாத விதி அங்கே அமுலாகி இருந்தது. தாண்டவராயன் பிள்ளையின் இரகசிய ஓலையின் உதவியால் சிவகங்கை சீமையின் போர் மறவர்களும் வீர பெண்மணிகளும் வேலுநாச்சியாரை தரிசிக்க காத்து கிடந்தனர். வேலுநாச்சியாரை பார்த்துவிட வேண்டும், அவரோடு பேசிவிட வேண்டும், அவர் அனுமதித்தால் அவருடனேயே வாழ்ந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு இருப்பதை அவர்கள் முகங்கள் சொல்லின. இருபுறமும் வாட்கள் மின்ன களம் செல்லும் கம்பீரத்தோடு வேலுநாச்சியார் அங்கே வருகை புரிந்தார். அவரை கண்டதும் சிலரது விழிகள் ஆனந்த கூத்தை ஆடி தீர்த்தன. இன்னும் சிலரது விழிகள் வேலுநாச்சியாரின் இழப்புகளை நினைத்து அழுது தீர்த்தன. இவற்றையெல்லாம் தம் மனதில் பதிவு செய்து கொண்ட வேலுநாச்சியார், எம் மண்ணில் பிறந்த மைந்தர்களே, உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு என் உள்ளம் மகிழ்கிறது. என் கணவரை இழந்தது, அத்துடன் நம் நாட்டையும் இழந்தது, ஓடி வந்து நான் இங்கே உட்கார்ந்து கொண்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். இழப்புகளை நினைத்து ஏங்கி தவிப்பதும் இன்னல்களை கண்டு அஞ்சி துடிப்பதும் எனக்கு உடன்பட்டதல்ல. எனக்கு மட்டுமல்ல, நம் தமிழ் சாதிக்கே எதிர்கால வெற்றிதான் உயிர் மூச்சாக வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதல்ல மனித வாழ்க்கை. பிறந்தோம், பெருஞ்செயல்கள் புரிந்தோம், இறந்தும் வாழ்ந்தோம் என்பதே நம் வாழ்க்கையாக அமைதல் வேண்டும். ஆயுத பலத்தாலும் நம் தமிழர்களின் அறியாமையாலும் அடுத்தவரின் அதிகாரத்துக்கும் அற்ப சுகத்திற்கும் சில தமிழர்கள் ஆசைப்பட்டதனாலும் இன்று இந்த நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் பணிந்தால் எதிரிகள் எக்காலம் இடுவர், நாம் எழுந்தால் பகைவர் விழுவர். வீரம் விளைந்த மண்ணில் விளைந்த நாம் புதிய வரலாற்றை எழுதியாக வேண்டும். உங்களை போன்ற தேச பக்தர்களின் துணை இருந்தால் எதிரிகளை என் காலடியில் விழச் செய்வேன். அதனால் உயிருக்கு பயந்தவர்களோடு என்னால் உறவாட முடியாது. நம் நாட்டிற்காக உயிரையும் தருபவர்களை என்னால் மறக்க இயலாது. அதனால் தியாகத்தில் குளிக்க நாம் திரண்டாக வேண்டும். வீரம் அனைவருக்கும் பொதுவானது என்று கூறிய போது வேலுநாச்சியாரின் குரல் கம்மத் தொடங்கியது. திரண்டிருந்த அனைவர் நரம்பும் முறுக்கேறி நின்றன. பெண்கள் கண்களிலும் தீ பரவியது. ஆனால் 18 வயதொத்த ஒரு பெண் மட்டும் சோக சுழலில் இருந்து விடுபடவில்லை. இல்லை இல்லை, அவளால் விடுபட முடியவில்லை. மீண்டும் வேலுநாச்சியார் தொடர்ந்தார். இங்கே வந்திருக்கும் ஆண்களுக்கெல்லாம் நாளையிலிருந்து போர் பயிற்சி அளிக்கப்படும். அந்த பொறுப்பை சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் மருது சகோதரர்களிடம் ஒப்படைக்கிறேன். அதே போன்று பெண்கள் படை ஒன்றையும் நாம் உருவாக்க வேண்டும். இன்பம் துன்பம் இரண்டிலும் கலந்து நிற்கும் பெண்களை ஒதுக்கிவிட்டு செய்யும் எந்த செயலிலும் வெற்றி பெறாது. அதனால் இங்கு வந்திருக்கும் பெண்களுக்கு போர் பயிற்சி நாளையிலிருந்து கொடுக்கப்படும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காளையர் கோவிலில் இருந்து நான் தப்பி வந்த போது அரியாக்குறிச்சி ஐயனார் கோவிலுக்கு அருகில் ஒரு பெண் மாடு மேய்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னை காட்டி கொடுக்க மறுத்ததால் வெள்ளைக்கார படைகள் அந்த பெண்ணை வெட்டி சாய்த்தனர். அந்த தியாகியின் பெயர் உடையாள். அதனால் நம் பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என்று பெயர் சூட்டுகிறேன் என்றபோது தாண்டவராயன் பிள்ளை கரங்கள் கொட்டி தீர்த்தன. அத்துடன் மருது சகோதரர்கள் சிலம்பு வாத்தியார் கரங்களும் சேர்ந்து கொண்டன. மீண்டும் வேலுநாச்சியார் தொடர்ந்தார். இங்கு வந்திருக்கும் பெண்கள் எல்லோரும் உடையாளாக மாறியாக வேண்டும். நம் நாட்டை கைப்பற்றிய வெள்ளையரையும் நவாப்புகளையும் நம் மண்ணிலிருந்து விரட்டியாக வேண்டும்.
அதற்கு அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும், எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று பேசி முடித்தார். வேலுநாச்சியாரின் வீர உரை அனைவர் உள்ளத்திலும் ஆவேசத்தை விதைத்தது. ஆனால் 18 வயது பெண் மட்டும் கவலையிலிருந்து விடுபடவில்லை. அது வேலுநாச்சியார் மனதில் பதியவும் தவறவில்லை. நாளை அதிகாலையில் போர் பயிற்சியை தொடங்குவோம், இன்று அனைவரும் ஓய்வெடுங்கள் என்று கரம் கூப்பினார் வேலுநாச்சியார். அனைவர் கரங்களும் குவிந்து விரிந்தன. 1 மாதம் உருண்டோடி விட்டது. வேலுநாச்சியாரின் அழைப்பின் பெயரில் தாண்டவராயன் பிள்ளை விருப்பாட்சி வந்திருந்தார். மாலை நேரம். விருப்பாட்சி குளத்தில் குளித்து ஆடைகளையும் துவைத்து கொண்டு வாடிய முகத்துக்கு சொந்தக்காரியான அந்த 18 வயது பெண் வந்து கொண்டிருந்தார். ஒரு மரத்தின் மறைவிலிருந்து வெளிப்பட்ட சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அந்த பெண்ணின் வழிமறைத்து நின்றார். வழிமறைப்புக்கு காரணம் புரியாமல் அந்த பெண் விழித்தாள். வந்த நாளிலிருந்து உன்னை கவனித்து வருகிறேன். எப்போதும் அழுது வடிந்து கொண்டிருக்கிறாயே, உன் பெயர் என்ன? குயிலி. அருமையான பெயர். எந்த ஊர்? சிவகங்கைக்கு அருகில் உள்ள பாசாங்கரை. உன் பெயர் குயிலி, ஊர் பெயர் பாசாங்கரை. மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதே. ஆமா, நீ என்ன சாதி? சாதியை கேட்டதும் குயிலிக்கு திக்கென்றது. வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறாய் என்று கேட்பதை விட்டுவிட்டு என்ன சாதி என்று கேட்கிறாரே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மீண்டும் சிலம்பு வாத்தியார் சாதி பற்றி கேட்டதால், ஐயா, நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவள் என்றாள் குயிலி. அனைவரும் இங்கே ஆவேசத்தை ஆராதித்து கொண்டிருக்கையில் நீ மட்டும் அழுது வடிவதேன் என்றார் வாத்தியார் வெற்றிவேல். ஐயா, ராணியின் சோகங்களை நினைத்து நினைத்து நான் அடிக்கடி சோகத்தில் சிக்கிக் கொள்கிறேன் என்றாள் குயிலி. சோகத்துக்கு சொந்தக்காரர்களே சோகத்தை தூக்கி எறிந்து விட்டு வாழ்கின்ற போது உனக்கு மட்டும் எதற்கு சோகம் என்றார் வாத்தியார். குயிலி பதில் சொல்ல முடியாமல் தவித்தார். சரி சரி, அது இருக்கட்டும். நாளை நீ உன் ஊருக்கு செல்கிறாயாமே? ஆமாம் ஐயா, எனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்தது. அதனால் ஊருக்கு போய் வர முடிவு செய்தேன். ராணியும் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். சிலம்பு வாத்தியார் சுற்றும் முற்றும் பார்த்தார். வேலுநாச்சியார் தங்கியிருக்கும் மாளிகை அருகில் இருப்பதால் எவராவது தட்டுப்படுகிறார்களா என்று மீண்டும் பார்த்தார். அப்போது பதட்டம் அவரிடம் பதுங்கி இருப்பது குயிலிக்கு தெரிந்தது. சிலம்பு வாத்தியாரின் செய்கை குயிலிக்கு புரியாத புதிராய் இருந்தது. எவரும் இல்லை என்ற முடிவு செய்து கொண்ட சிலம்பு வாத்தியார், குயிலி, இந்த பணத்தை உன் அம்மாவின் வைத்திய செலவுக்கு வைத்துக்கொள் என்று குயிலி கையில் திணித்தார். ஐயா, எனக்கு பணம் வேண்டாம், உங்கள் பாசம் இருந்தால் போதும். என் அம்மாவின் சிகிச்சைக்கு ராணியார் இங்கிருந்தே ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதற்குள், இருக்கட்டும், இருந்தாலும் இந்த பணத்தையும் நீ வைத்துக்கொள். குயிலி, உனக்கு படிக்க தெரியுமா என்றார் வெற்றிவேல். மனித நேயத்தை படித்திருக்கிறேன், மனிதர்களை நேசிக்க படித்திருக்கிறேன், நம் மண்ணின் மகத்துவத்தை படித்திருக்கிறேன், வீரத்தையும் விவேகத்தையும் படித்திருக்கிறேன். ஆனால் எழுத படிக்க மட்டும் இதுவரை கற்றதே இல்லை. அந்த எண்ணமும் இதுவரை எனக்கு வந்ததே இல்லை என்றாள் குயிலி. குயிலிக்கு படிக்க தெரியாது என்பதை அறிந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுக்கு முகத்தில் மகிழ்ச்சி போர்த்தது. குயிலி, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார் சிலம்பு வாத்தியார். தலையாட்டினாள் குயிலி. நீ உன் ஊருக்கு செல்லும் போது சிவகங்கைக்கும் செல்வாய் அல்லவா? ஆம் என்பது போல் குயிலி தலையாட்டினாள். சிவகங்கைக்கு செல்லும் போது அரண்மனைக்கு வடக்கு திசையில் தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் மல்லாரி ராயன் என்பவர் எனது உறவினர். அவரிடம் எனது இந்த கடிதத்தை கொடுத்துவிடு. அதற்கு கைமாறாகத்தான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன் என்றார் சிலம்பு வாத்தியார். ஐயா, உதவி செய்வதற்கு ஊதியம் வாங்கக்கூடாது. கடிதத்தை கொடுங்கள், நான் சேர்த்து விடுகிறேன் என்ற குயிலி பணத்தை திருப்பி கொடுத்தாள். மிகவும் நன்றி குயிலி என்று கூறிவிட்டு கடிதத்தை குயிலியிடம் கொடுத்த சிலம்பு வாத்தியார், குயிலி, கடிதம் மிகவும் முக்கியம், எவருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார். ஆரம்பத்திலிருந்தே சிலம்பு வாத்தியாரின் செயல்பாடுகள் குயிலிக்கு சந்தேகத்தை கிளப்பியது. அதனால்தான் அவரிடம் தமக்கு படிக்க தெரியாது என்று குயிலி பொய் சொன்னார். இரவு நேரம். எவருக்கும் தெரியாமல் சிலம்பு வாத்தியார் கொடுத்த கடிதத்தை குயிலி பிரித்தார். அதில் மல்லாரி ராயனுக்கு சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் எழுதி கொண்டது.
எனக்கும் உனக்கும் இருக்கும் தொடர்பு எப்படியோ வேலுநாச்சியாருக்கு தெரிந்து விட்டது. பல ரகசிய செய்திகள் எனது வழியாகத்தான் புதுக்கோட்டை மன்னருக்கும் நவாபுக்கும் போவதாக அவர் முடிவு செய்து விட்டார். அதனால் சிறிது காலத்துக்கு எவரும் என்னுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அனைவருக்கும் சொல்லிவிடு என்று எழுதப்பட்டிருந்தது. படித்து முடித்ததும் குயிலி கண்கள் குளமாயின. தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது. வேலுநாச்சியாரின் முகமும் சிலம்பு வாத்தியாரின் முகமும் மாறி மாறி குயிலி மனத்திரையில் வந்து போயின. எழுந்தாள். அறையிலிருந்து வெளியே நடந்தாள். ஒரு அறையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் அந்த அறையிலிருந்து பெரும் கூக்குரல் கேட்டது. அந்த அறையை நோக்கி பலரும் ஓடி வந்தனர். அதில் வேலுநாச்சியாரும் ஒருவர். அறையில் குத்து கத்தியால் சிலம்புவாத்தியார் வெற்றி வேலுவை குயிலி சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்தாள். அறை முழுவதும் ரத்தம். வேலுநாச்சியாரை கண்டதும் காலில் விழுந்து கதறினாள் குயிலி. அவளை அள்ளி எடுத்து ஆறுதல் சொன்னார் வேலுநாச்சியார். அப்போதும் குயிலியின் இடது கரத்தில் சிலம்புவாத்தியார் கடிதம். அதை வாங்கி படித்த தாண்டவராயன் பிள்ளை முகத்தில் அதிர்ச்சி. அமைச்சர் அவர்களே, என் சிலம்பு விளையாட்டுக்கு இவர்தான் குருநாதர். சிவகங்கை சீமைக்கு நான் மருமகளாக வந்தபோது எனக்கு பாதுகாப்பாக என் தந்தையின் அனுமதி பெற்று வந்தவர். உடனிருந்தே கொல்லும் நோயை போல் என் உடனிருந்தே சதி வேலைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். இவருடைய கீழ்த்தரமான செயல்கள் தெரிந்த பின்பும் கூட எனது மகளை இவர் கையில் பிடித்து கொடுத்து கண் இமை போல் காக்க சொன்னேன். அப்போதும் திருந்த இவர் முயற்சிக்கவில்லை. நம் எதிரிகளின் கைகூலியாக இவர் மாறியதை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இன்று மாலை குயிலியிடம் இவர் பேசிக் கொண்டிருந்ததையும் மல்லாரி ராயனுக்கு கடிதம் கொடுத்ததையும் நான் மறைந்திருந்து பார்த்து விட்டேன். இரவே உங்களை அழைத்து இவருக்கு முடிவு கட்டுவது பற்றி பேச நினைத்தேன். ஆனால் குரு பாசம் வந்து என்னை கட்டி போட்டது. விடிந்த பின் உங்களோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த மனிதருக்கு குயிலியே தீர்ப்பை எழுதிவிட்டார். குயிலிக்கோ 18 வயது. இவரோ வாழ்வின் இறுதி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். என்னிடம் எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு எனக்கு துரோகம் இழைத்தவர் இந்த மனிதர். ஆனால் எனக்கு துரோகம் இழைத்து கொண்டிருந்த இந்த கொடிய மிருகத்தை முடிக்க முடியாமல் வேலுநாச்சியார் திணறினார். மீண்டும் மனதை தேற்றிக்கொண்டு வேலுநாச்சியார் கீழே கிடந்த வெற்றிவேலை பார்த்தார். அப்போதுதான் அந்த கயவனின் உயிர் பிரிந்தது. மாணவர் தவறு செய்தால் ஆசிரியர் திருத்தலாம். ஆசிரியரே துரோகம் செய்தால் அவர் உயிரை மாணவர் பறிக்கலாம் என்ற புதுமொழி அங்கே பிறந்தது.